சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பங்கு. விடுதலை போராட்டத்தின் பணி. தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பங்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து சில விட்டு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் கிளாஸில் என்னன்னா ஒரு இயர் மட்டும் கொடுத்துருப்பேன். அதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பேன். அதை வந்து எழுதிங்க. 1894 1894 அப்படிங்கிறது சவுண்ட் அதிகம். ஓகே, 1894 அப்படிங்கிறது காங்கிரஸ் மாடு அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். மெட்ராஸில் நடந்திருக்கும். அப்போ மெட்ராஸில் நடந்திருக்கும் போது யார் இயர் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து யார் தலைவராக இருப்பான்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க பேர் என்ன அப்படின்னா ஆல்ஃபிரட் வெப். தமிழ் எழுதிப்போம். ஆல்ஃபிரட் வெப். அடுத்து வந்து 1898 நடந்திருக்கும். 1898 அவர் பேர் வந்து ஆனந்த மோகன் போஸ். ஆனந்த மோகன் போஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1903. 1903 அப்போ யார் இருப்பா அப்படின்னா லால் மோகன் போஸ். லால் மோகன் போஸ். நெக்ஸ்ட் 1908. 1908 இது ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஆனால் ராஸ் பிகாரி கோஸ். தமிழ்நாட்டில் நடந்தது ரொம்ப முக்கியம். சென்னை மாகாணத்தில் நடந்த மாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக பார்த்து இது புக்கில் ஏர் மூடு கொடுத்துருப்பாங்க. நம்ம பேரோட எழுதி போட்டோம். கரெக்டாக பார்த்துங்க. புக்கில் அது இருக்காது. நோட் பண்ணி வச்சு சரியா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1914 இந்த வீடியோ கூட வாங்கி பார்த்தீங்க. எனக்கு நடந்த வீடியோ வாங்கி பார்த்து 1914 இப்போ இங்கே யார் இருந்திருப்பா அப்படின்னா புபேந்திரநாத் போஸ். புபேந்திரநாத் போஸ். நெக்ஸ்ட் வந்து 1927. 1927 சொல்லியிருப்பேன். சப்போஸ் மார்க்ஸ் தெரியுதுன்னா இதான் நோட் பண்ணிக்கிங்க. 1927 எம்ஏ அன்சாரி. எம்ஏ அன்சாரி. எம்ஏ அன்சாரி. சரி, இந்த எம்ஏ அன்சாரி அவர் தான் இருப்பார்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். 1930 நடந்திருக்கும். பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ட்டு நீங்கள் ஐயனம் நடத்திட்டாங்களா? ஐயனம் இன்னும் நடத்தலை. சப்போஸ் ஐயனம் சப்போஸ் நடத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 1930 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூர்ண சுயராஜ்யம். பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னா முழு சுதந்திரம், முழுமையாக விடுதலை அடையணும். எங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே வந்து நாங்கள் அடிமையாக இருக்க விருப்பம் இல்லை. 1930க்கு முன்னாடியே வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்னன்னா டொமைன் செரஸ் கேட்பாங்க. டொமைன் செரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு கீழே நாங்கள் வந்து ஆட்சி பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருங்க, உங்களுக்கு கீழே வந்து நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ 1927 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பூர்ண சுயராஜ்யம் வந்து இந்தியாவில் நாங்கள் தான் ஆளுவோம், நாங்களே ஆண்டுக்கிறோம், அதனால முழு சுதந்திரமே எனது இலக்கம்னு சொல்லியிருப்பார். எம்ஏ அன்சாரி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார். ஆனால் வந்து இந்தியா லெவலில் பேசப்படுறது என்ன சொல்கிறாங்கன்னா பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறது 1930 நடந்துச்சு. லாகூர் 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். லாகூர் அது வந்து தலைமை தாங்கியிருப்பாரு, நேரு தலைமை தாங்கியிருப்பாரு. அப்போ தான் வந்து சொல்லப்பட்டதாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே சொல்லி போட்டிருப்பாங்க. எப்போனா 1927 சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் வரலாற்றில் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து 1929 தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கிலலாம் 10th வரைக்குமே அதான் படிச்சுட்டு வந்துருப்போம். ஆனால் உண்மையாண்மை பண்ணுறது வந்து இவரு சொல்லியிருப்பாரு, முழு சுதந்திரமே எனது இலக்கு, முழு சுதந்திரமே எனது இலக்கு. எனது இலக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முழு சுதந்திரமே எனது இலக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எத்தனை காங்கிரஸ் மாநாடுனா 1927 எம்ஏ அன்சாரி முழு சுதந்திரமே எனது இலக்கு அப்படின்ட்டு 1920 இது எல்லாமே எங்கே நடந்திருக்குன்னா மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்திருக்கும். அது எழுதிச்சு. இது எல்லாமே எங்கே நடந்திருக்கும்?
மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்தது. மெட்ராஸ் மாகாணம் நடந்தது. இதுக்கு மேலே ஒன்று நடந்திருக்கும். அது எங்கே எழுதியிருப்பீங்க 1887. 1887 வந்து யார் தலைவராக இருப்பார்னா ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர். பக்ருதீன் தியாப்தி. பக்ருதீன் தியாப்தி இவர் வந்து இதான் ஃபஸ்ட்டு 1887 பக்ருதீன் தியாப்தின்னு பார்த்துருப்போம். இவர் தான் முதல் முஸ்லீம் தலைவர். இப்போ அடுத்து இன்னும் சில பாயிண்ட் வந்து எழுதிக்கங்க இதுலேயே. இதுக்கப்புறம் என்னன்னா 1920 முன்ன பார்த்தது மெட்ராஸ் மாகாணத்தில் மாநாடு நடந்திருக்கும். காங்கிரஸ் மாநாடு அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு டைம் கூடுவாங்க. கூட்டி இதை ஒரு டிசம்பர் மாதம் கரெக்டாக கூடுவாங்க. டிசம்பர் 28 ஃபஸ்ட்டு கூட்டியிருப்பாங்க. டிசம்பர் 28. அப்போ ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி கூடுவாங்க. இது மாதிரி கூட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்தியா ஃபுல்லாகவே என்னென்ன பிரச்சனை இருக்குது, அது முக்கிய தலைவர்கள் மெட்ராஸ் மாகாணத்துலேருந்தும் பாம்பே மாகாணத்துலேருந்தும் அப்புறம் வந்து பெங்கால், இது 3 இருந்து என்ன ஆவாங்கன்னா வருஷமே கூடி இது என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த சுதந்திர போராட்டத்தை கொண்டு போகலாம் அப்படிலாம் சில பேசுவாங்க. அப்படி பேசுறது தான் ஒவ்வொரு வருஷமாக நடந்துருக்கும். அதான் இத்தனை பார்த்தோம் சென்னை மாவட்டத்தில் இதில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு எப்போனா 1885 நடந்திருக்கும். அது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கும். எல்லா வருஷமே நடந்துட்டுருக்கும். அப்படி பார்க்கும்போது 1920 நடந்த மாநாடு அப்படிங்கிறது இது எப்படி அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு என்ன நடந்திருக்கும், நாக்பூரில் நடந்திருக்கும். மாநாடு அப்படிங்கிறது நாக்பூர் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அந்த மும்பையில் நடந்த நாக்பூர் மாநாட்டுக்கு இந்த மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு யார், வீரராகவாச்சாரியார். வீரராகவாச்சாரியார் அப்படிங்கிறது தலைமை தாங்கியிருப்பார். இவர் வந்து என்னன்னா இவர் தான் வந்து முதல் தமிழர்னு சொல்கிறாங்க. முதல் தமிழர் தலைமை தாங்கினாங்க. எங்கன்னா நாக்பூரில் 1920 தலைமை தாங்கியிருப்பாங்க. இதில் வந்து சேலம் வீரர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் லாஸ்ட்டில் எழுதியிருந்தா விட்டுருங்க, எழுதலைன்னா இது நோட் பண்ணி சேலம் வீரர். இவர் வந்து சேலம் வீரர்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே என்ன நடந்திருக்கணும், ஒத்துழையாமை இயக்க மாநாடுக்கு ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்க மாநாடுக்கு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க, அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்க மாநாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் எழுதி போடுறேன். இங்கிலீஷ் படிக்கணும்னா எழுதிங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இனி வேற எதுவும் நடந்திருக்கும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு டைம் நடந்திருக்கும். அது எந்த வருஷம் அப்படின்னா 1926. லாஸ்ட் கிளாஸ் இருக்குன்னு இதை நோட் பண்ணிக்கோங்க. 1926 இது என்ன காங்கிரஸ் மாநாடு, கவுகாத்தி காங்கிரஸ் மாநாடு. கவுகாத்தி காங்கிரஸ் மாநாடு. கவுகாத்தி காங்கிரஸ் மாநாடு. இங்கே வந்து யார் தலைமை தாங்கியிருப்பானா, சீனிவாச ஐயங்கார் தலைமை தாங்கினது. சீனிவாச ஐயங்கார் தலைமை தாங்கி. என்னது கவுகாத்தி அசாம் ரீஜனில் இப்போ பிளேஸு. அங்கே தான் அங்கே தான் வந்து இவர் இருப்பார், சீனிவாச ஐயங்கார். இவரும் தமிழர் தான். அப்போ முதல் தமிழர் அப்படிங்கிறது யார், வீரராகவாச்சாரியார். இது 2வது தமிழர் அப்படிங்கிறது சீனிவாச ஐயங்கார். இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த இன்னும் போல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இது மிதவாதியில் ஒருத்தர் இருக்கார். மிதவாதிகளில் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் வந்து சீனிவாச சாஸ்திரி. சீனிவாச ஐயங்கார் அப்படின்னா இது இவர் பேர் எழுதிங்க, சீனிவாச சாஸ்திரி. இவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மிதவாதிகள்லாம் மிதவாதின்னு சொல்லியிருப்பாங்க. மிதவாதிக்கெல்லாம் மிதவாதின்னு சொல்லியிருப்பாங்க. மிதவாதிக்கெல்லாம் மிதவாதின்னு சொல்லியிருப்பாங்க. சீனிவாச சாஸ்திரி அப்படிங்கிறது மிதவாதிக்கெல்லாம் மிதவாதி.
சரி. சரி, லாஸ்ட் பார்த்தா கன்வர்ஷன் பார்த்துருவோம். அடுத்து வந்து தொழிலாளர் இயக்கம். அடுத்து வந்து நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு சேர்ந்தாலும் இருந்தாலும் சரி, இல்லை கன்வென்ஷன் எழுதிட்டாலும் சரி, ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் வீடியோ. அதை மட்டும் பார்த்துட்டு எழுதிங்க. அடுத்து வந்து தொழிலாளர் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன், இல்லை ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட் கூட போட்டுக்கங்க. தொழிலாளர் இயக்கம் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட். இது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு போட்டுன்னா 1918. 1918 இது பார்த்தது 1916 பார்த்துருப்போம். 16 வந்து என்ன பார்த்துருப்போம், தன்னாட்சி இயக்கம் பார்த்துருப்போம். 17 வந்து என்னன்னா அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. எங்கே தலைமை? கொல்கத்தா தான் காட்டுறது. 1917 கொல்கத்தாவில் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க தான் முதல் பெண்மணி. காங்கிரஸ் மாவட்டத்தில் தலைமை தாங்குகிற முதல் பெண்மணி யாருன்னா அன்னி பெசன்ட் தான். இதில் அவங்க வந்து இந்திய பெண்மணி கிடையாது. அவங்க வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அதனால் வந்து முதல் பெண்மணின்னு கேட்டால் நீங்கள் வந்து யாரை எழுதணும்? அன்னி பெசன்ட் எழுதணும். இதே வந்து முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு கேட்டால் சரோஜினி நாயுடு அவங்க சொல்லணும். சரி, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த எப்படி பார்த்துங்க. இப்போ வந்து 1918 தொழிலாளர் இயக்கம். இப்போ தொழிலாளர் இயக்கத்தில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பிபி வாடியா இருப்பார். பிபி வாடியா ரொம்ப முக்கியமானவங்க. பிபி வாடியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் ரொம்ப முக்கியமானவங்க? இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா மதராஸ் தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். மதராஸ் தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. எந்த வருஷம்னா 1918 தான். 1918 மெட்ராஸ் தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. இது வந்து இந்தியாவிலே முதல்ல ஏற்படுத்தப்பட்ட தொழிற்சங்கம். இது மாதிரி இந்தியாவிலே கிடையாது. தொழிற்சங்கம் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. சங்கம் அப்படிங்கிறதே கிடையாது. ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. முதல்ல மெட்ராஸில் தான். மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படி எழுதிக்கலாம். மெட்ராஸ் லேபர் யூனியன். மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்ட்டு இதுக்கு மாதிரி கிடையவே கிடையாது. முதல்ல மெட்ராஸ் மாநிலத்தில் தான் ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கலாம். இதில் தான் அந்த சிங்கார வேலை பற்றிலாம் பார்ப்போம். சிங்கார வேலை அதெல்லாம் பார்ப்போம். சரி, மெட்ராஸ் லேபர் யூனியன் பார்த்துக்கோங்க. இப்போ இவங்க கூட வேற யாரெல்லாம் அந்த ஒர்க்காக இருக்காங்க அப்படின்னா, வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா திருவிக்கா இருக்கார். இவெல்லாம் வந்து தொழிற்சங்கவாதின்னு சொல்லுவாங்க. தொழிற்சங்கவாதி அப்படின்னா தொழிலாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. தொழிலாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்கள கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கான போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. தொழில்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப அதிகம். மெட்ராஸ் மாநிலத்தில் சரி, வேறு மற்றதுலாம் சரி எல்லாத்தையும். அதனால திருவிக்கா அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழில் படிச்சுட்டு போய் திருவிக்கா இல்லையா? திருவி கல்யாண சுந்தரங்களா தெரிஞ்சு என்னோட பேரை நான் தமிழ் தென்றல் திருவிக்கான்னு சொல்லுவாங்களா? தமிழ் தென்றல் திருவிக்கா நிறையா எழுதியிருப்பார். இளமை விருது அது மாதிரிலாம் உள்ள எழுதியிருப்பாரு. இப்போ திருவிக்கா அப்படிங்கிறவர் என்னன்னா தேசபக்தனுடைய நூல் எழுதி. தமிழ் தென்றல் தேசபக்த். தமிழ் தென்றல் அப்படிங்கிறது இவரோட இது பேர் தான். தேசபக்தன் அப்படின்னு நூல் எழுதியிருப்பார். இதில் இவங்க வந்து தொழிற்சங்கவாதிக்காக ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அடுத்து யாருன்னா வரதராஜன் நாயுடு. வரதராஜலு நாயுடு இவர் என்ன எழுதியிருப்பார்? தமிழ்நாடு எழுதியிருப்பார். இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இவர் எழுதியிருப்பார். வரதராஜன் நாயுடு அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இதில் எழுதியிருப்பார். இதெல்லாம் வந்து தொழிற்சங்கவாதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க தான். இதே மாதிரி என்ன பண்ணால் இது வந்து மெட்ராஸ் தொழிற்சங்கம். இதே மாதிரி என்ன பண்ணால் மதுரையில் ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மதுரை லேபர் யூனியன். இதில் வந்து என்னன்னா மதுரை லேபர் யூனியன். இது வந்து வருஷம் 1918 தான். 1918 மதுரை தொழிற்சங்கம். மதுரை தொழிற்சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க ஆரம்பிச்சது யாருன்னா மதுரை ஜார்ஜ் ஜோஸ். மதுரையை சேர்ந்த மதுரை ஜார்ஜ் ஜோசப். இவர் வந்து இயல்பா வந்து யாருன்னா வழக்கறிஞர். தொழில் என்னன்னா வழக்கறிஞர். இவர் வந்து வழக்கறிஞர்.
இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா செங்கனூர் மாவட்டம், செங்கனூரில் பிறந்திருப்பார். செங்கனச்சேரி அப்படிங்கிறது, செங்கனூர் அல்லது செங்கனச்சேரி, செங்கனூர் அல்லது செங்கனச்சேரி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். செங்கனச்சேரி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். இது எந்த மாவட்டம் அப்படின்னா ஆலப்புழா மாவட்டம். ஆலப்புழா, கேரளாவில் இருக்க ஆலப்புழா மாவட்டம். செங்கனூர் சேரி அப்படிங்கிறது, செங்கனூர் அப்படிங்கிறது கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டம். புரியும்? இவர் யாருன்னா காந்தியோட சீடர். காந்தியின் சீடர், காந்தியின் சீடர். சரிங்களா? இவர் வந்து காந்தியோட எங்க இந்தியாவில் பத்திரிகை, காந்திய என்ன பத்திரிகை இதில் வந்து வெளியிட்டிருப்பார் அப்படின்னா யங் இந்தியா. இது வந்து காந்தியோட பத்திரிகை. யங் இந்தியா அப்படிங்கிறது காந்தியோட பத்திரிகை. யங் இந்தியா அப்படிங்கிறது காந்தியோட பத்திரிகை. இவர் என்னன்னா காந்தியோட பத்திரிகையில இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கொஞ்ச நாள் பார்த்துருப்பார். காந்தியின் பத்திரிகை கொஞ்ச நாள் இவர் பார்த்துருப்பார். என்ன சொல்லலாம் அப்படின்னா வேலை செய்தார்னு கூட வச்சுக்கலாம். ஒர்க்கராக இருந்திருக்கும். ஜஸ்ட் வந்து அதை பத்திரிகை பார்த்துக்கிறது அந்த மாதிரி பண்ணிருக்கோம். இப்போ இவர் இங்கே பார்க்கறது ஏன்னா மெட்ராஸ் லேபர், அதாவது மதுரை பார்த்தீங்களா, மதுரை தொழிற்சங்கம் உருவாகிறதுக்கு இவர் காரணமாக இருக்கார். மதுரை தொழிற்சங்கம் உருவாகிறதுக்கு இவர் காரணமாக இருக்கார். இவர் பேர் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் நேற்று சொல்லியிருப்பேன் 1919 ரவுலட் சத்தியாகிரகம். ரவுலட் சத்தியாகிரகம் இது வந்து மெட்ராஸில் நடந்திருக்கும். நடந்திருக்கும். அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மார்ச் 18 அப்போ காந்தி கூட உரை நடத்தியிருப்பார். 1919 ஏப்ரல் 6 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கடையெல்லாம் மூடுறது, பந்த் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பந்த் அப்பயே பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது, இது வந்து ரவுலட் சத்தியாகிரகம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து. அப்போ சத்தியாகிரகம் அப்படிங்கிறது மதுரையில் பண்ணார் யாருன்னா இவர் தான். மதுரையில் பண்ணவர் இவர். மெட்ராஸில் பண்ணவர் காந்தி, மதுரையில் பண்ணவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. ஜார்ஜ் ஜோசப்புக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. மக்கள் அப்படிங்கிறது என்ன வளர்ப்பாங்க அப்படின்னா ரோசாப்பு துறையை வளர்ப்பாங்க. ரோசாப்பு துறை மக்கள் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரோசாப்பு துறை அப்படின்னு வளர்ப்பாங்க. ரோசாப்பு துறை ஏன்னா பாக்கெட்டில் ரோஸ் அது மாதிரி வச்சுட்டு இருப்பாரு. நேரு மாதிரியே பாக்கெட்டில் ரோஸ் மாதிரி வச்சிருப்பாரு. அதனால இவர் வந்து ரோசாப்பு துறை அப்படின்ட்டு அழைக்கப்பட்டாரு. வைக்கம் சத்தியாகிரகம். வைக்கம் சத்தியாகிரகம் வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு இது முக்கியமான காரணம் யாருன்னா பெரியார் தான் இது பண்ணியிருப்பார். பெரியாரை அழைச்சிட்டு போனதே இவர் தான். ஏன்னா இவரை நம்ம இப்போயே பார்த்தோம். இவர் வந்து கேரளா ஆலப்புழா மாவட்டத்தில் பிறந்திருக்கார். கேரளாவில் அப்போ வைக்கம் அப்படிங்கிறது எங்கே பிளேஸ் இருக்குன்னா கேரளாவில் ஒரு பிளேஸ். அப்போ அங்கே வந்து பெரிய இது மாதிரி வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே அது ஊர் பேர். கேரளாவில் ஒரு ஊர் பேர். அந்த ஊரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு பிராமணர் வீதி மாதிரி இருக்கும். இந்த வீதிக்குள்ள யாரும் போகக்கூடாது. அப்புறம் பொதுவெளியில் வந்து தண்ணி எடுக்கக்கூடாது. குளம் இருந்தாலோ இல்லை வந்து ஒரு கிணறு, பொது கிணறுல வந்து தண்ணி வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா பெரியார் அங்கே போகிறாரு. எதுக்கு இது மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு அவர் வந்து போராட்டம் பண்ணுறாரு. அதை போராட்டம் பண்ணுறதுக்கு அவரை அழைச்சிட்டு போயிருப்பார் பார்த்தீங்களா. அவர் அழைச்சிட்டு போனதே யாருன்னா ஜார்ஜ் ஜோசப் தான். சரிங்களா? இது கலந்து கொள்கிறார். வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார் சத்தியாகிரகம். இன்னொன்று குற்றப்பரம்பரை சட்டம்.
இல்லை தமிழில் இருக்கிறனால நான் அப்படியே எழுதி போடுறேன். குற்ற பரம்பரை சட்டம். நீக்க பாடுபட்டவர் நீக்க பாடுபட்டவர். குற்ற பரம்பரை சட்டம் வந்து நீக்க பாடுபட்டவர். இப்போ குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு சில சமூகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே குற்றவாளி தான் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த முக்கியமாக வந்து யார் ரொம்ப அதிகமாக பாடிருப்பா அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதிகமாக பாடியிருப்பார் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து. இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கன்னா ஒரு சமூகத்தை வந்து இவங்க தான் குற்றம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து இவங்க எப்பயுமே தப்பு பண்ணால் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள எதுவுமே கேட்காம அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதாகட்டும், அவங்கள வந்து அவங்க மேலேயே பழி சுமத்துறதாகட்டும், இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது இந்த பரம்பரை ரீதியாகவே அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க தான் வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது சில முறை இருந்திருக்கும். அப்போ அதை நீக்க பாடுபட்டவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப் பாடிருக்கார். சரி, நீங்க வந்து இது எழுந்திர மாட்டீங்க. கள்ளுக்கடை மறியல் நடந்திருக்கும். எழுதுவாங்க, நீங்க எழுத வேணாம், ஆன்லைனில் எழுதிக்கிங்க. கள்ளுக்கடை மறியல் நடந்திருக்கும். நேற்று பார்த்தோம், கள்ளுக்கடை மறியல் நடந்திருக்கும். அது என்ன பண்ணியிருப்பாருன்னா, பெரியார் அவர்கள் வந்து ஒரு 500 தென்னை மரத்தை வந்து வெட்டி போட்டிருப்பான்னு சொல்லியிருப்பேன். அது வந்து என்ன பிளேஸ் அப்படின்னா தாதம்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து கள்ளுக்கடை மறியல் அப்ப என்ன பண்ணா 500 தென்னை மரத்தை வந்து வெட்டி போட்டிருப்பாரு. அப்போ அது எந்த ஊர் அப்படின்னா பேர் சொல்லியிருக்க மாட்டா, தாதம்பட்டி அப்படி எழுதிக்கிங்க. நம்முடைய சௌகத்தடி நெக்ஸ்ட் வந்து யாரை பார்க்க போறோம்னா ராஜாஜி. அப்படி இயர் தலைவரை பார்த்துட்டு அப்படியே அதை கன்வியூஸ்னா அது அடுத்த இயரில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்து ராஜாஜி எப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார். ஏழு பேர் வந்து ராஜகோபாலாச்சாரி. ஸ்டார்டா என்னம்னா ராஜாஜி அப்படியே இருப்பாங்க. இவர் பேர் சாணக்கியர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பட்ட பேர். சாணக்கியர் அப்படி சொல்றதுலாம் இவரோட பட்ட பேர் சொல்றாங்க. சாணக்கியர், தட்சிண காந்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட இதாகிடுச்சு, டிஎன்பிசி குரூப் ஒன்றை கேட்டிருந்தாங்க. தட்சிண காந்தி பை பெரியார் அழைச்சிருப்பார். இவர் தட்சிண காந்தி அப்படின்ட்டு யாரை அழைச்சிருப்பா? பெரியார். சேலத்து மாம்பழம் சொல்லுவாங்க. இவர் சேலத்து மாம்பழம் வளர்ப்பாங்க. இப்போ இவர் எங்கே பிறந்து போனா சேலம். முன்ன இப்போ இருக்க சேலம் கிடையாது, தருமபுரி பக்கத்தில் கிருஷ்ணகிரின்னு தெரியும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் துரப்பள்ளி ஊரில் பிறந்திருப்பார். துரப்பள்ளி. அப்பா சேலம் தான் எல்லாமே. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. துரப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பான்னா இன்னொரு பட்ட பேர் இருக்கு, மூதறிஞர்னு சொல்லுவாங்க. எங்க எழுதிங்க மூதறிஞர். எப்ப பிறந்திருப்பார் அப்படின்னா புக்கு தப்பா கொடுத்துருப்பாங்க, இது மாற்றி எழுதி வச்சுங்க. 1878. பெரியார் பிறந்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு மாதிரி பிறந்திருப்பார். பெரியார் வந்து 1879 பிறந்திருப்பாரு. இவர் வந்து 1878 பிறந்திருப்பாரு. எப்போனா டிசம்பர் 10. எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இயர் டேட் பார்த்து வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியே ஒரு பார்வையாக பார்த்து வச்சுக்கணும். இது வரும் வராது அப்படின்னா இல்லை, நோட்ஸில் எழுதி வச்சுக்க எல்லா விஷயமும் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். இதுவே எல்லாமே கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்கும். இதில் ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறது கூட தேவைப்படும். அதனால் ஃபுல்லாக அப்படியே படிச்சுங்க ஒரு டைம். இப்போ இவரை பற்றி பார்த்தோம், ராஜாஜி பற்றி பார்த்தோம், ராஜகோபாலாச்சாரியை பற்றி பார்ப்போம். இவர் வந்து 1918 தான் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல சரி இன்னொன்று எழுதிங்கன்னா ஒரு 1906 கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அது தலைமை தாங்க யாரு? தாதாபாய் நவரோஜி.
தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி இவர் தலைமை தாங்கும்போது இவர் கலந்துப்பார். யார்? ராஜகோபாலாச்சாரியார் கலந்துப்பார். ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. குரூப் 1ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ராஜாஜி அவர்கள் 1906 கல்கத்தா மாநாட்டில் கலந்து கொண்டாரா? கலந்து கொண்டார் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சுருவாங்க. இப்போ கரெக்டாக தப்பாக நம்ம எழுதணும். இப்போ எல்லாருமே குரூப் 2 குரூப் 4ல எல்லாத்துலேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சது தான் அப்படி எல்லாருமே வந்து 1907க்கு அப்புறம் தான் கலந்துப்பாங்க. இவங்க மட்டும் என்னன்னா 1906லே கலந்துப்பார். யாருன்னா வ.உ.சி இருப்பார்ல, அப்படி தமிழ்னு இருப்பார். அப்போ அவர்லாம் என்ன பண்ணிருக்கோம் 1907க்கு அப்புறம் தான் கலந்துப்பாங்க. இவரெல்லாம் என்ன பண்ணுவோம் 1906லே கலந்துக்கிறாரு. இப்போ அது ரொம்ப முக்கியம். 1907லையும் கலந்துப்பார், 1906லையும் கலந்துப்பார். 1906லே கலந்து கொண்டார். படுத்தினார் கலந்து கொண்டார். கலந்து இவ்வளோதான். இது வந்து அடுத்த 1918 1918 இடையில சில விஷயம் நடந்திருக்கும். அதில் வந்து இவர் பெரிய பங்கு எடுத்துக்க மாட்டார். கலந்துப்பார். ஆனால் அவ்வளோதான். இது பெரிய லெவலில் பங்கேற்றது எப்போனா சேலம் நகராட்சி தலைவராக இருந்திருப்பார். சேலத்தோட நகராட்சி தலைவர். இந்த பீரியடில் நகராட்சி தலைவராக ஈரோட்டில் நகராட்சி தலைவர் யார் இருப்பா அப்படின்னா பெரியார் இருப்பார். அந்த பெரியார் இருப்பார். அப்போ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவரும் என்ன பண்ணுவார்னா 1918க்கு அப்புறம் காங்கிரஸில் வந்து இணைவார் பெரியார். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ 1918ல் சேலம் நகராட்சி தலைவராக இருக்கும். நகராட்சி சேர்மன், முனிசிபல் சேர்மன் யார்? ராஜகோபாலாச்சாரியார். நெக்ஸ்ட் வந்து 1920ல் நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஒத்துழையாமைக்கு வந்து ஒரு தலைமை தங்கியிருப்பார். ஒத்துழையாமை நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தலைமை தங்கியிருப்பார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து தலைமை தங்கியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து 1930 சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகம். இது காந்தி வந்து என்ன பண்ணியிருப்பான்னா அங்கே குஜராத்தில் தலைமை தங்கியிருப்பார். தண்டி அப்படிங்கிற ஊரில் காந்தி போனாரு தண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சத்தியாகிரகத்தில். அப்போ காந்தி வந்து தண்டியில் அனுஷ்குரோட படத்தை சொல்லியிருப்பான். அப்போ தண்டி அப்படிங்கிறது அங்கே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். தண்டி மார்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணது யாருன்னா ராஜகோபாலாச்சாரியார். தமிழ்நாட்டில் 2 பேர் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து பண்ணது வந்து எங்கன்னா வேதாரண்யம். வேதாரண்யத்தில் சத்தியாகிரகம் பண்ணுறாங்க. அது தலைமை தாங்கியிருப்பார் இவர். யார்? ராஜகோபாலாச்சாரியார். இன்னொன்று ஏப்ரல் 13 நெக்ஸ்ட் வந்து 1937 37 தான் என்னன்னா 37 வரைக்குமே என்னன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது கட்சி போட்டி போட மாட்டாங்க. எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. எதனால அப்படின்னா இவங்க வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் இருப்பாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டில் இருப்பாங்க. இன்னொன்று என்னது சொல்லும்போது 19 சட்டம் போட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் இது சும்மா எழுதுவானா கதையை நான் வச்சுக்கோங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ். இப்போ டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 17லேருந்து கேட்டிருப்பாங்க. 17லேருந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருப்பாங்க. அவங்க கீழே வளர்ச்சி இருப்பாங்க. அவங்க கீழே வந்து என்னன்னா சிஎம் பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்கிற மாதிரி அந்த கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா தர சொல்லிட்டு தந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1920க்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்கும். மெட்ராஸ் மாகாணத்தில் எலெக்ஷன் நடக்கும். அதை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. யார் புறக்கணிச்சிருப்பா அப்படின்னா காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருக்கும். இதனால புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து சுயாட்சி கேட்பாங்க. மாநில சுயாட்சி கேட்பாங்க. அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் எப்படி 37ல் வந்து எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 1935 ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க.
அதில் என்னன்னா மாநில சுயாட்சி கொடுத்துருப்பாங்க. 35ல் சட்டம் போட்டிருப்பாங்க. அது பேர் என்னன்னா இந்திய அரசு சட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்கிங்க. ஐஏஎம் நடத்தும்போது உங்களுக்கு இது நடத்துவாங்க. பூர்வீகம் நடத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா நம்ம அது கதையோட கன்டினியூஷன் தான் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அங்கே நடந்த விஷயத்துக்கு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஒருவேளை ஐஏஎம் வந்து நான் நடத்துகிற மாதிரி இருந்தால் நான் வந்து அப்போ சரியா? இப்போ வந்து இந்த கதையை முடியுது. 1937 என்ன பண்ணா எலெக்ஷனில் திரும்பி போட்டி போடுறாங்க. எதனால போட்டி போடுறாங்க அப்படின்னா மாநில சுயாட்சி கொடுத்துட்டாங்க. மாநில சுயாட்சி அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இன்புட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் கொடுத்துட்டாங்க 35லேயே. அதுக்கப்புறம் இவர் வந்து தலைமை காங்கிரஸ் வந்து போட்டி போடுறாங்க. காங்கிரஸ் போட்டி என்ன பண்ணுவாங்க ஜெயிச்சிருவாங்க. சென்னை மாகாணத்தில் ஜெயிச்சிருவாங்க. அப்போ காங்கிரஸோட தலைவராக சீஃப் மினிஸ்டராக யார் இருக்கா அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியா இருக்காரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சர். முதலமைச்சர் சிஎம் யாருன்னா ராஜகோபாலாச்சாரியார் 1937. சரியா? உடனே வந்து 1939 என்ன திரும்ப ராஜினாமா பண்ணிடுவாருங்க. எதனால ராஜினாமா பண்ணிடுவார் அப்படின்னா ராஜினாமா ரிசைன் பண்ணிடுவார். ஏன் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா ராஜினாமா ஆயிரத்தி 1930 இரண்டாம் உலகப் போர் நடந்திருக்கும். இந்த உலகப் போர் பேரில் என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்க்காமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இந்தியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ் கட்சி அதாவது ஒரு ஆங்கிலேயர் படையில் ஒரு இந்திய படை இருக்கணும். இந்தியர் சுதேசத்தை வச்சு தான் ஆங்கிலேயர் படை இருக்கும். அப்போ இரண்டாம் உலகப் போர் நடத்தும் போது ஆங்கிலேயர் வந்து ஜப்பானுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ ஜப்பானுக்கு எதிராக சண்டை போடும்போது என்னன்னா இங்கே இருக்க இந்தியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணால் என்னன்னா இங்கே இந்தியன்ஸ் காங்கிரஸ் தான் இங்கே பெரிய கட்சி. காங்கிரஸ் கேட்காம என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியன்ஸ் போனாலும் கிடையாது. இந்தியன்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் கேட்காமே. உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் வந்து அங்கே ராஜினாமா பண்ணிடுவாங்க. எல்லா அமைச்சரையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராஜினாமா பண்ணிடுவாங்க. இன்னொன்று ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இருக்கும். ராஜகோபாலாச்சாரியார் இருக்கும்போது என்னன்னா ஹிந்தி அப்படிங்கிறது ஒரு மும்மொழி கொள்கை கொண்டு வருவாங்க. த்ரீ லாங்குவேஜ் அப்படின்னா மும்மொழி கொள்கைக்கு வந்து ஆதரவாக இருப்பார். யாராவது ராஜகோபாலாச்சாரியார். மும்மொழி கொள்கை அப்படின்னா ஆங்கிலம் இருக்கும், தமிழ் இருக்கும், ஹிந்தியும் இருக்கும். இப்போ இருக்க ஹிந்தி இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்போலேருந்து பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அப்போ அதுக்கு எதிராக என்ன பெரியார் அப்படிங்கிறது ஹிந்தி எதுக்கு இப்போலாம் கேட்டிருப்பாங்க. இன்னொன்று வந்து யாருன்னா அண்ணா தான் கேட்பார். என்ன கேட்பாருன்னா ஒரு கதவு இருக்கு சரிங்களா? அது என்ன கேட்பாருன்னா இங்கே ஒரு சும்மா எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு ஓட்டை, இது வழியாக எல்லாம் போய்க்கலாமே. எலி பூனை போகிறதுனால இப்படியே போய்க்கலாம், எலி போகிறதுனால இந்த வழியாக போய்க்கலாமே. எலி போகிறதுக்கு ஒரு பந்து, பூனை போகிறதுக்கு ஒரு பந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. என்ன சரியா? இந்த இது சரி 2 இது இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழி இருந்தால் அது வழியாகவே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லிப்பானா ஹிந்தி இருந்தால் தான் வந்து நீங்கள் பயணிக்க முடியும், மற்ற இடத்துக்குலாம் போக முடியும் அப்படின்ட்டு ஒரு வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஹிந்தி மொழியும் தேவை. அப்போ நீங்கள் வெளிநாட்டுலாம் பயணிக்கும் போது இல்லாட்டியும் இந்தியா ஃபுல்லாக பயணிக்கணும்னா தேவைப்படும். அப்போ அதையும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து அண்ணா சொல்லியிருப்பாரு. இந்த ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு பெரிய கதவு இருக்கும்போது இடையில வந்து ஹிந்தி அப்படிங்கிற சின்ன ஒரு ஓட்டை எதுக்கு, அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வச்சா இப்போ வரைக்குமே அரசியல் பண்ணிப்பாங்க. ராஜினாமா பண்ணுறாரு 1939. ஹிந்தி போராட்டம் நடக்குது. அது எல்லாமே நடக்குது. பெரியார் வந்து போராட்டம் பண்ணுறாரு. அதே மாதிரி இவங்களும் இது வந்து என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் என்ன பண்ணாங்கன்னா ராஜினாமா பண்ணிடுவாங்க. எதனால் பண்ணுவாங்கன்னா இன்னொரு காரணம் இருக்குது. இரண்டாம் உலகப் போர் அப்படிங்கிற ஒரு காரணம் இப்போ சொல்லியிருக்கும். இந்த காரணம் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 1944 பிளான்னா ராஜகோபாலாச்சாரியார் பிளான். ராஜகோபாலாச்சாரியார் பிளான், ராஜீவ் பிளான். இது வந்து என்னன்னா ஒரு கம்பெனிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ராஜகோபாலாச்சாரியார் வந்து பிறந்ததுலேருந்து என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு பிஆர் பிளான் அப்படிங்கிறது என்னன்னா இவரு ஒரு அதிக சொல்லியிருப்பார். ஏதாவது சொல்லியிருப்பார் அப்படின்னா இது எழுத சும்மா நான் வச்சுங்க. பிரிட்டிஷ் டொமினியன் இருக்கும். அது கீழே வந்து இந்தியா ஒரு நாடு, பாகிஸ்தான் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா 44 40 என்ன பண்ணிருப்பாங்க இந்தியா பாகிஸ்தானியே ஒரு நாடு வேணும்னு கேட்டிருப்பாங்க. 1940 தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ பெரிய பிரச்சனை நடக்கும். இல்லை எங்கள் பிரித்து கொடுத்துருங்க, எந்த இதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க பாகிஸ்தானில்
பாகிஸ்தான் மீன்ஸ் முஸ்லீம்ல கட்சி தலைவர், முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கும். இப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணால் முஸ்லீம் தலைவர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து எதுவும் உடன்பட மாட்டாங்க. எதுக்குமே உடன்படாதனால என்ன ஆகும்னா, இந்த பிரிட்டிஷ்களை இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடாக இருக்கலாம், பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு இருக்கலாம். இதில் வந்து நான் வெளியுறவுத்துறை, ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்க பார்த்தீங்களா, அதுவும் கம்யூனிகேஷன், இப்போ வெளிநாட்டிலேருந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாலும், இல்லாட்டி ராணுவம், இதெல்லாம் வந்து என்னன்னா பிரிட்டிஷ் வந்து டொமைன், அதாவது பிரிட்டிஷ்காரன் தான் பெரிய ஆளாக இருப்பான், அவன் வச்சுக்கிட்டோம். மற்ற என்னன்னா சட்டமன்றமாக இருக்கட்டும், நீ ஒரு சட்டமன்றம் வச்சுக்க, இப்போ லோக்சபா இருக்கிற மாதிரி நீ ஒரு லோக்சபா வச்சுக்க, நான் ஒரு லோக்சபா வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எலெக்ஷன் போட்டு இப்போ எலெக்ஷன் வந்து 545 சீட் இருக்கு பார்த்தீங்களா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு சட்டமன்றம், இப்போ பாராளுமன்றம் என்ன உருவாக்கிக்கலாம். நீ ஒரு பாராளுமன்றம் உருவாக்கி, நான் ஒரு பாராளுமன்றம் உருவாக்கிக்கிறேன். அது உருவாக்கி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நம்ம 2 பேருக்குமே பொதுவான விஷயம் என்னன்னா, இந்த 3 தகவல் தொடர்பு, அப்புறம் வந்து ராணுவம், இதெல்லாம் வந்து ஒன்றா வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க பாகிஸ்தான் ஒத்துக்க மாட்டாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிரும். அதான் வந்து சிஆர் பிளான். ஜஸ்ட் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் நமக்கு. வருஷம் தான் ரொம்ப முக்கியம். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் வருஷம் தான் ரொம்ப முக்கியம். அட பார்த்துக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா, அதுக்கப்புறம் வந்து 1952 சுதந்திரம் வாங்கியாச்சு. 1947 சுதந்திரம் வாங்கியாச்சு. 52 இப்போ என்னன்னா, இப்போ திரும்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க காங்கிரஸ் ஜெயிப்பாங்க. திரும்ப என்னன்னா, காங்கிரஸ் வந்து எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்திருக்கும். நேரு தலைமையில் நேரு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பார். இங்கேருந்து சென்னை மாநிலத்தில் யார் சீஃப் மினிஸ்டர் ஆவாங்கன்னா ராஜகோபாலாச்சாரி ஆகிருப்பார். ஏன்னா இவர் தான் பெரிய தலைவர், சிஎம் ஆகிட்டார். சென்னை மாகாணத்தோட மெட்ராஸ் மாகாணத்தோட சிஎம் ஆகிட்டார். வேகமாக போகிற மாதிரி இருக்கா, வேகமாக போகிற மாதிரி இருக்கா. இல்லை ஓகே. சென்னை ஃபஸ்ட்டு 37, அது மெட்ராஸ் மாகாணம் தான். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அது, இது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம். இப்போ சிஎம் ஆகிருப்பார் இவர். இப்போ திரும்ப பிரச்சனை வரும். திரும்ப என்ன பண்ணுவாரா, 1953 என்ன பண்ணியிருப்பாருன்னா, குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்துடுவார். குலக்கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம் கொண்டு வருவார். குலக்கல்வி திட்டம் அப்படின்னா, அப்பா அம்மா செய்கிற வேலையை நீங்களே செய்யுங்க. காலைல படிங்க, ஈவினிங் டைமில் என்ன ஆகும்னா அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை செய்யுங்க. அப்போ ஸ்கில் தேவை, எந்தளவுக்கு படிப்பு தேவையோ அந்தளவுக்கு ஸ்கில் தேவை. பெரியவர்கள்லாம் என்ன பண்ணலாம், சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்னன்னா, ஒருத்தர் செருப்பு துளைக்கிற தொழிலோட பையன் வந்து செருப்பு தைச்சிட்டே ஆகணுமா, காமராஜர் பெரியார்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகிட்டு இருக்கணுமா, ஒரு ஜஸ்ட் யார் நீதிபதி இருந்தால் நீதிபதியோட பையன் நீதிபதி ஆகிட்டு இருக்கணுமா, அது அப்படி கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நீதிபதியோட பையன் வந்து நீதிபதி ஆகிறது பிரச்சனை கிடையாது. ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகிறது பிரச்சனை கிடையாது. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பையன் வந்து செருப்பு தைக்கிறது பிரச்சனையாக இருக்கும். இல்லை கூலி வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க பையனும் கூலி வேலைக்கே போகிறது அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கும். இல்லாட்டி வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க பையனும் அதே மாதிரி இருக்கிறது பிரச்சனையாக இருக்கும். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்கில்டு அந்த மாதிரிலாம் வேணாம் சரிங்களா. அப்போ அது இருக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிருப்பாங்க, ராஜினாமா பண்ணியிருப்பார். எதிர்ப்பு அதிகமாக வரும். எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. உடனே யாருக்கு, ராஜகோபாலாச்சாரியார் வந்து சிஎம் பதவி விட்டு ராஜினாமா பண்ணிடுவார். ராஜினாமா ஆயிடுவார். இல்லைண்ணா பொண்ணு ராஜகோபாலாச்சாரியார் அவர் சிஎம்மாக இருக்கும்போது கொண்டு வராரு. கொண்டு வந்தபோது என்னன்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பு வருது. பெரியார் காமராஜர்லாம் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது செட் ஆகாது, இது மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹிந்தி எதிர்ப்பு கொண்டு வந்திருப்பார். ஹிந்தி வந்து 3வது லாங்குவேஜை கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அப்போ இதே மாதிரி குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருப்பாரு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 54 ராஜினாமா. சில 54 ராஜினாமா பண்ணிடுறாரு, ரெசின் பண்ணிடுறாரு. ராஜினாமா பண்ணிடுறாரு. சரி, அப்புறம் 1955 இவர் வந்து பாரத ரத்னா கொடுப்பாங்க. பாரத ரத்னா கொடுக்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பார். பாரத ரத்னா வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பார். தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வாங்கினது தான் முதல்ல கொடுக்கும்போது ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு வாங்கினது இவர் தான்.
இவர் கூட வந்து இன்னும் 2 பேர் இருப்பாங்க. நைல்ஸ்ல ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. அவர் சொல்ல பேர் ஆச்சு பேர் மறந்துட்டேன். சரி நான் பார்த்து சொல்றேன். இவர் வந்து 1955 வாங்கியிருப்பாங்க. அப்புறம் ராதாகிருஷ்ணன் வாங்கியிருப்பாரு. ராதாகிருஷ்ணன் வாங்கியிருப்பாரு. ஒரு இந்த பெரிய ராதாகிருஷ்ணன் வாங்கியிருப்பாரு. இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸான அவர் பேரு நான் பாசன். அது 59. அடுத்து 1959. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் தான் கேட்டுட்டே இருப்பாங்க. வேற ஒன்றும் கொஸ்டின்லாம் கேட்கறது. சுதந்திரா கட்சி. சுதந்திரா கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருப்பார். காங்கிரஸ் உதவி வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பார். சுதந்திரா கட்சி. சுதந்திரா கட்சி அப்படின்னா காங்கிரஸுக்கு எதிராக. காங்கிரஸ் எதிராக என்ன பண்ணால் காங்கிரஸும் வெளியே வந்துட்டு சுதந்திரா கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு காங்கிரஸ் எதிராக. சார் சி வி ராமன். மொத்தம் 3 பேர் வாங்கியிருப்பாங்க. ராதாகிருஷ்ணன், சார் சி வி ராமன். சார் சி வி ராமன் தெரியும் தானே? தெரியாதா? சி வி ராமன், சார் சி வி ராமன் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். சயின்ஸில் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். ஃபிசிக்ஸில். அவர் எல்லாமே வந்து பாரத ரத்னா வாங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட் பாரத ரத்னா. எங்கள் 1959 சுதந்திர கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு 2 நூல் எழுதிருப்பாங்க. 3 பேர் ஒரே டைமில் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3 பேர் கொடுத்துருப்பாங்க. அப்படி கிடையாது. இது வந்து ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. அந்த பீரியடில் 3 பேரும் வாங்கியிருப்பாங்க. இப்போ கூட இந்த ஒருத்தர் 2024 5 பேர் வாங்கியிருக்காங்க. இது வாங்கியிருக்காங்க பாரத ரத்னா 5 பேர் வாங்கியிருக்காங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுங்க. கொஸ்டின் கேட்பாங்க இந்த குரூப் 2ல. ஒரு சிறந்த மேதையாக இருக்காரு. மூதறிஞராக இருக்காரு. இவ்வளோ விஷயம் சிஎம்ஆர் 2 டைம் வந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப பெரிய தலைவராக இருக்காரு. அதான் கொடுத்துருப்பாங்க. சரி நூல் எழுதியிருப்பார். 2 நூல் எழுதியிருப்பாரு. சக்கரவர்த்தி திருமகன். நூல் பேர் என்னது? சக்கரவர்த்தி திருமகன். சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு நூல் எழுதியிருப்பாரு. ராமாயணத்தை வந்து தமிழில் மாற்றிருப்பாங்க. ராமாயணத்தை தமிழில் இருந்தது தான் வந்து இவர் சில பகுதி மட்டும் எடுத்து எழுதியிருப்பார். சக்கரவர்த்தி திருமகள். அடுத்து வியாசர் விருந்து. இது வந்து மகாபாரதம். வியாசர் விருந்து அப்படிங்கிறது மகாபாரதம். அதில் சில பகுதி மட்டும் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பார். மகாபாரதம். வியாசர் விருந்து. அடுத்து சக்கரவர்த்தி திருமகள். இப்போ யங் இந்தியா இருக்குல்ல, அதுலேயும் பணிபுரிஞ்சிருப்பார். யங் இந்தியாலையும் பணிபுரிஞ்சிருப்பார். அவ்வளோ. ராஜகோபாலாச்சாரியை தாண்டி இதை தாண்டி இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1922. 1922. 20 பார்த்தோம். 21 பார்த்தோம். அப்போ அடுத்து 1922 ஒத்துழையாமை இயக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முடிவு பெற்றிருக்கும். ஒத்துழையாமை இயக்கம் வந்து காந்தி வந்து என்னன்னா தொடங்கி வச்சிருப்பாரு. இந்த சௌரி சௌரா அப்படிங்கிற இன்சிடென்ட்னால என்னன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது முடிவு பெற்றிருக்கும். என்னன்னா நான் எந்த இதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேன். நீ வந்து ஸ்கூல் போக மாட்டேன். ஸ்கூல் வந்து நடத்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நான் வழக்கறிஞராக இருக்கேன்னா அந்த கோர்ட்டுக்கு போக மாட்டேன். இது அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா அப்போ அங்கே வந்து நான் போக மாட்டேன். அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வந்து போக மாட்டேன். அதான் ஒத்துழையாமை இயக்கம். எதுக்குமே நான் ஒத்துழைக்க மாட்டேன். இதுதான் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ட்டு வரி செலுத்த மாட்டேன். இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா அவருக்கு காந்தியாக இருப்பார்னா வன்முறையற்ற போராட்டமாக நடந்திருக்கணும். வன்முறை இல்லாமல் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு காந்தி கேட்டிருப்பாரு. அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அது நீடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனால் வந்து என்னன்னா ஒரு சில இடத்துல வந்து இந்த சௌரி சௌரா அப்படிங்கிற இடம் எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இதில் அப்போ என்ன நடந்திருக்குன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட்ல அந்த 22 பேர் அப்படிங்கிறது காவலர்கள். போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் காவலர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு எரிச்சிருவாங்க. அப்போ எரிக்கும் போது என்னன்னா காந்தி வந்து வன்முறையாக மாறிடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து இன்னும் பக்குவம் தேவை. இப்போ சுதந்திர போராட்டத்துக்கு போராடணும் அப்படின்னா வன்முறையற்ற போராட்டம் நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு நிறையா தேவை, அனுபவம் தேவை. அதனால் வந்து நான் நிறுத்தப்படுறேன் அப்படின்னு நிறுத்துவாங்க. நிறுத்தினோன்னு என்னன்னா அப்போ இருக்க சுபாஷ் சந்திர போஸும் நேரு அவர்கள் 2 பேரும் கேட்டிருப்பாங்க. நீ நிறுத்த வேணாம், நல்லா தானே போயிட்டுருக்கு. அது பெரிய பெரிய வெற்றி தான். அது பெரிய வெற்றி தான். ஆனால் காந்தியோட கொள்கைக்கு வந்து மாறா ஒரு சில விஷயம் நடந்திருக்கும்.
ஆனால் அது மற்றபடி வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் இருந்தால் கொஞ்ச நாள் சுதந்திரம் கிடைச்சிருக்க நிலைமை தான் இருந்துச்சு. இப்போ 1925, 23லாம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற போராட்டமா. ஆனால் என்னன்னா காந்தி வந்து இது வன்முறை நடந்துச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்பாரு நிறுத்தி வச்சிருப்பாரு. அப்போ இவங்க 2 பேரும் கேட்டிருப்பாங்க. யாரு நேருவும், சுபாஷ் சந்திர போஸும் கேட்டிருப்பாங்க. ஆனாலும் காந்தி வந்து இல்ல இது நிறுத்த போறோம் அப்படின்ட்டு நிறுத்திட்டாங்க. உடனே ஜெயில்ல காந்தி என்ன பண்ணிருப்பாங்க போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டிருப்பாங்க. ஓகேவா? அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, காந்தி வந்து ஜெயிலுக்கு போயிருவாரு. அப்ப காந்தி வந்து ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா, அப்ப பெரிய தலைவர் அப்படின்னு காந்தி தான் பெரிய தலைவர். வேற யாரும் பெரிய இவரு தான் வந்து எமர்ஜ் ஆகி பெரிய தலைவரா இருப்பாரு. இப்ப காந்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப இந்தியா ஃபுல்லாவே வந்து காந்தினா, காந்தி சொன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப மக்கள் எல்லாம் காந்திய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் இப்ப கூட பாருப்பீங்க. நெறைய பேர் காந்தியவாதியா நெறைய பேர் காந்திய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அப்ப இருக்க தலைவரும் என்ன பண்ணுவாங்க, காந்திய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப என்ன காந்தி வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப காங்கிரஸ் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்ப என்னன்னா, காங்கிரஸ்ல 2 பிரிவு ஏற்படுது. ஒண்ணு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல வந்து 1922ல கயா காங்கிரஸ் மாநாடு. கயா காங்கிரஸ் மாநாடு. தலைமை தாங்குறது யாருன்னா, சி.ஆர். தாஸ். சி.ஆர். தாஸ் வந்து தலைமை தாங்குறாரு. சி.ஆர். தாஸ் வந்து தலைமை தாங்குறாரு. இப்ப இவரு தலைமை தாங்கும்போது இவரு என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நான் வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறோம். நான் பார்த்தது சுதந்திரா கட்சி. நான் பார்த்தது வந்து சுதந்திரா கட்சி. இது பேர் நல்லா பார்த்தோம்னா, இப்ப பார்க்க போறது வந்து சுயராஜ்ய கட்சி. இப்ப பார்க்க போறது என்னது? சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி பார்க்க போறோம். என்ன பார்த்து சுதந்திரா கட்சி, இப்ப வந்து சுயராஜ்ய கட்சி பார்க்குறோம். சுயராஜ்ய கட்சி அப்படின்னா ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். சி.ஆர். தாஸ் அப்படிங்கிற கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. எப்ப ஆரம்பிச்சிருப்பாருன்னா, ஜனவரி 1, 1923ல ஆரம்பிச்சிருப்பாரு. 2 பிரிவா பிரியும். சுயராஜ்ய கட்சி, இது காங்கிரஸ் கட்சியில இருந்து என்ன ஆகும்னா, சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் எங்கேருந்து பிரியுதுன்னு பாருங்க. காங்கிரஸ்ல இருந்து 2ஆ பிரியும். ஒண்ணு வந்து என்னன்னா, மாற்றத்தை விரும்புவோர். மாற்றத்தை மாற்றத்தை விரும்புவோர். ப்ரோ சேஞ்சர்ஸ். ஆங்கிலத்துல என்னன்னா, ப்ரோ சேஞ்சர்ஸ். மாற்றத்தை விரும்புவோர். இன்னொன்னு என்னன்னா, மாற்றத்தை விரும்பாதோர். நோ சேஞ்சஸ். மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றத்தை விரும்புவார். நோ சேஞ்சஸ். நோ சேஞ்சஸ். அப்ப காந்தி என்ன பண்ணிட்டு போயிட்டாரு, நான் வந்து எலக்ஷன்ல தேர்தலில் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காந்தி வந்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க காங்கிரஸ் கட்சிக்காரன்லாம் ஒரு சில பேருக்கு என்னன்னா, தேர்தலில் போட்டி போடணும். போட்டி போட்டு மக்களுக்கு சில விஷயம் அதை சட்டமன்றத்தில் பேசினாதான் என்னது மக்களுக்கு போய் சில நன்மைகளாக போய் சேரும். அப்போ இங்கேருந்து நம்ம பாட்டில் போய் கத்திட்டே இருந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. சட்டமன்றத்தில் போய் பேசணும். சட்டமன்றத்தில் போய் அரசியல் நம்ம வந்து ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் அங்கே போய் பேசணும். இப்படி பேசும்போது என்னன்னா நம்மளோட பேச்சு வந்து ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தோம், சி.ஆர். தாஸ் அப்படிங்கிறவரை என்ன பண்ணோம், சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு மாற்றத்தை விரும்புவோர் அப்படிங்கிற பேரில் இருப்பாங்க. இப்போ தனியாக எழுதிங்க யாரெல்லாம் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்ட்டு மாற்றத்தை விரும்பாதோர். ப்ரோ சேஞ்சர்ஸ். இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ சேஞ்சர்ஸ். இது வந்து விரும்புவோர், மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு எழுதிருக்கீங்க. யாரும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துங்க. சி.ஆர். தாஸ். யாரெல்லாம் மாற்றத்தை விரும்புவோர்? சி.ஆர். தாஸ். மோதிலால் நேரு. மோதிலால் நேரு யாருன்னா இவங்க ஜவஹர்லால் நேருவோட அப்பா. மோதிலால் நேரு அப்படிங்கிறது யாரு? ஜவஹர்லால் நேருவோட இவர் வந்து மோதிலால் நேரு. வேற யாருன்னா தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும்போது வந்து சத்தியமூர்த்தி. இவங்களாம் யாருன்னா இந்த மாற்றத்தை விரும்புவோர் பேரில் இருக்காங்க. மாற்றத்தை விரும்புவோர் சத்தியமூர்த்தி தமிழ்நாட்டில். மாற்றத்தை விரும்பாதோர் நோ சேஞ்சர். நோ சேஞ்சர் அப்படின்னா யாராவது இருப்பானா, ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார். செகண்ட் வந்து ராஜேந்திர பிரசாந்த். இவங்க 2 பேர் இருக்காங்க. ராஜாஜி, ராஜேந்திர பிரசாந்த். இவங்க வந்து மாற்றத்தை விரும்பாதவர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ எது எலெக்ஷனில் போட்டி போடுறாங்கல்ல சுயராஜ்ய கட்சி. அப்புறம் என்ன சுயராஜ்ய கட்சி வந்து 1926ல்
சுயேட்சை ஒரு வேட்பாளர் நின்றுப்பார். சுயராஜ் கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கும். சுயராஜ் கட்சி வந்து எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்கும். வெற்றி பெற்று 1926 சென்னை முதல்வராக ஆயிருப்பாங்க. மெட்ராஸ் முதல்வர். சென்னையோட சுப்புராயன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சுப்புராயன். இது வந்து சென்னை மாகாணத்தோட முதல்வராக இருப்பார். சென்னையோட சிஎம் ஆயிருப்பார் சுப்புராயன் அப்படிங்கிறவர். சென்னை முதல்வராக இது சுயேட்சை வேட்பாளர் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி கூட வந்து கூட்டணி வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க சுப்ராயன் அப்படிங்கிறவர் இருந்து சுயேட்சை வேட்பாளர் தான் சுப்ராயன் அப்படிங்கிறவர். அப்போ என்ன ஒரு சீட்டு ஒரு சீட்டு 2 சீட்டு ஒரு சீட்டு அதாவது ஒரு சீட்டு பற்றாக்குறையாக இருக்கும் யார் ஜெயிக்கிறதுக்கு சுயராஜ்ய கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு. அப்போ இவர் வந்து நான் ஒரு 30 சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா சிஎம் ஆகிருப்பார். கூட்டணி வச்சு சிஎம் ஆகிருப்பார். இவர் வந்து சுயேட்சை வேட்பாளர் தான். சுப்ராயன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் இதுதான் கேண்டிடேட். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். சுயேட்சை வேட்பாளர். சுயேட்சை வேட்பாளர். இதுக்கப்புறம் நான் இன்னும் 1927 26 சிஎம் ஆயிடுவார். அடுத்து 1927 நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம். நீல் சிலை சத்தியாகிரகம். நீல் சிலை சத்தியாகிரகம். இப்போ நீல் சிலை சத்தியாகிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. 1857 நடந்திருக்கும். அது 1806 கிரேட் ரிவோல்ட் நடந்திருக்கும். பெருங்கலகம் நடந்திருக்கும். இந்தியா ஃபுல்லாக பெருங்கலகம் அப்படின்னு நடந்திருக்கும். பெருங்கலகம் நடந்திருக்கும் போது என்னன்னா 1854 கர்னல் நீல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். கர்னல் நீல் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கர்னல் நீல் வரும். கர்னல் நீல் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கான்பூரில் கிளர்ச்சி ஒடுக்கியிருப்பார். கான்பூரில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அது மிகப்பெரிய கிளர்ச்சி ஒட்டிருப்பார். கண்ணாப்பெல்லாம் சுட்டு சொல்லி ஒரு எல்லாத்தையும் கண்ணத்துக்கு போயிட்டு என்ன மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இவர் இருப்பார். கர்னல் நீல் அப்படிங்கிறது மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர். மெட்ராஸ் படைப்பிரிவை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா கான்பூருக்கு போய் சண்டை போடுறாரு. இங்கே இருக்கிற எல்லாம் இந்தியன் இங்கிலீஷ் ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போயிடுவாங்க. எப்படி 1806 வேலுப்பிரகாசம் நடந்துச்சு. கில்லப்தி அப்படின்னு ஒருத்தர் அங்கேருந்து வந்திருப்பார். இப்போ ஊட்டியில் என்னமோ அங்கே இருப்பார். அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து வேலுப்பிரகாசத்தில் உருகியிருப்பார். அப்போ அந்த மாதிரி என்னன்னா ஒரு பிரிட்டிஷ் பிரச்சனை அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஆளுகள் வந்துடுவாங்க, வர ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா அதுக்காக தான் என்ன பண்ணோம் அந்த ரயில் போடுறது, தந்தி வச்சுக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்காக கிடையாது. எல்லாமே அவங்க ஈஸியாக பயணம் பண்ணுறதுக்காகவோ அவங்க வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு பொருளை கொண்டு போகிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதை வந்து என்னன்னா டெவலப்மெண்ட் ஆகி அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எதுவுமே வந்து நமக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. அது வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா சில இடத்துலலாம் கவர்னர்லாம் வராங்க, இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது சம்திங் வராங்க அப்படின்னா எப்படி ரோடெல்லாம் சரி பண்ணிட்டு அவங்க வரத்துக்கு வந்துட்டு போகிற வரைக்கும் சில இதெல்லாம் இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவர் போனதுக்கப்புறம் திரும்ப பழையபடி ரோடு ஆயிரும். அப்போ சிஎம் வந்து ஏதோ வராங்க அப்படின்னா ரோடு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டெம்பரரியாக பண்ணுற மாதிரி. அதே மாதிரி அவங்களும் சொகுசாக போகணும், அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரம் பொருளை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ரோடு போட்டு தர்றது. தந்தி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு தந்தியை வந்து அவங்க பெரிய அரசு அதிகாரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் பேசிக்கிறதுக்காக தந்தி அனுப்பிக்கிறது. இது மாதிரிலாம் கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்களுக்காக பண்ணது தான். இப்போ நமக்காகலாம் எதுவும் கிடையாது. அப்போ என்னன்னா இப்போ எப்படி கான்பூரில் ஃபைட் நடந்துட்டுருக்கு. இங்கே மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் போய் அங்கே போய் கலந்துக்கிறாரு. ஆனால் நமக்கு கான்பூரில் நடந்த சண்டையே மெட்ராஸில் ஒரு மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். கான்பூரில் சண்டை நடந்தது அவங்களுக்கு தெரியாது. நம்மளே புக் வச்சு தான் படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு என்னன்னா புக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதேமாதிரி அப்போ யாருமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ எதனால இதை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் இருந்துச்சு, நமக்கு அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை, மெட்ராஸ் ரெஜிமெண்ட்லேருந்து போகிறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வரும்போது
இங்கே அங்கே நடந்த விஷயமே இங்கே இருக்க மக்களுக்கு தெரியாது. அப்போ நம்மள்ட்ட வந்து கம்யூனிகேஷன் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒன்று என்னென்னா அதான் வந்து என்னென்னா அந்த நம்ம வந்து தோல்வி அடைகிறதுக்கு காரணமே அதுதான். மக்களோட ஒற்றுமை இல்லை, சரியான தலைமை இல்லை, ஏன்னா பிளான் கிடையாது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ கர்னல் நீல் அப்படிங்கிறது கான்பூரில் போய் ஃபைட்டு கொடுக்கறதுனால என்ன பண்ணாங்கன்னா மெட்ராஸில் ஒரு சிலை வைக்கிறாங்க. யாருக்கு? கர்னல் நீலுக்கு. நீல் சிலை சத்தியாகிரகம் அப்படின்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம். என்ன சொல்லலாம்? நீல் சிலை அகற்றும் போராட்டம் நம்ம நீல் சிலை அகற்றும் போராட்டம். நீல் சிலை அகற்றும் போராட்டம். இவர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல இருக்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மவுண்ட் ரோட்டில் சென்னை மவுண்ட் ரோட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு சிலை வச்சிருப்பாங்க. மவுண்ட் ரோட்டில் ஸ்டாச்சு சிலை வச்சிருப்பாங்க. இப்போ இந்த இது சத்தியாகிரகம் இருக்கு பார்த்தீங்களா? நீல் சிலை அகற்றும் போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அது தலைமை தாங்கினாங்க யாரு? அது வந்து தலைமை கதை புரியுதா? அது தலைமை தாங்கினாங்க யாரு? நெல்லை சோமராஜர். நெல்லை நெல்லை சோமயாஜுலு. சோமயாஜுலு மை வருவான் சோமயாஜுலு புரியுதோ? நெல்லை சோமயாஜுலு. இது கூட யார் இருப்பாங்கன்னா இவங்க ஒய்ஃப் பத்மாசினி அம்மையார் இருப்பாங்க. இவங்க கூட இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க பார்த்துங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பெண்மணி யார் இருந்தாங்கன்னா பத்மாசினி அம்மையார் இருப்பாங்க. இந்த கொஸ்டின் குரூப் ஒன்றில் கேட்டு பத்மாசினி அம்மையார். அவர் யாருன்னா ஸ்ரீனிவாச ஐயங்களோட மனைவி. ஸ்ரீனிவாச ஐயங்களோட மனைவி. அவரோட மனைவி. ஆனால் பத்மாசினி அப்படிங்கிற அம்மையார் ரொம்ப முக்கியம். இதனால நீல் சிலை சத்தியாகிரகத்தில் போராடின பெண்மணி யாருன்னு கேட்பாங்க. பத்மாசினி அம்மையார்னு போகும். நீல் சிலை அகற்றும் போராட்டம். நீல் சிலை அகற்றும் போராட்டம். இப்போ இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் வந்து ஒரு 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, நீல் சிலையை சேதம் பண்ணியிருப்பாங்க. அதனால உடச்சிருவாங்க. சில சேதம்னா ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அவர் வந்து ஏதாவது சேதம் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம அவங்க 2 பேர் யார் தான்? சுப்ராயலு. சேதம் பண்ணவங்க பேர் சுப்ராயலு. நீல் சிலை சேதம் உங்க பேர் என்னன்னா சுப்ராயலு. இன்னொரு பேர் வந்து முகமது சாலியா ராவுத். முகமது முகமது சாலியா ராவுத். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, நீல் சிலையை வந்து சேதம் பண்ணியிருப்பாங்க. நீல் சிலையை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேதம் பண்ணியிருப்பாங்க. சரி, உடனே என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த பீரியடில் எப்போனா 1927 போயிட்டு நடக்கும். அதுக்கப்புறம் 1937 என்ன ஆகும்னா ராஜகோபாலாச்சாரி பதவி ஏற்பார். ராஜாஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா பதவி ஏற்பார். பதவி ஏற்ற இந்த நீல் சிலையை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றி வச்சுருப்பாங்க. எங்கன்னா எக்மோரில் ஒரு மியூசியம் இருக்கும். அங்கே வந்து அகற்றோம். நீல் சிலையை அகற்றி நீல் சிலையை ரிமூவ் பண்ணி எங்கே கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னா எக்மோரில் ஒரு மியூசியத்தில் வச்சுருப்பாங்க. எக்மோர் மியூசியம். எக்மோர் மியூசியத்தில் வச்சுருவாங்க. எழும்பூர் தமிழ் வந்து எழும்பூர் மியூசியம். எலும்பு மியூசியத்தை கொண்டு போய் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த கதை அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1929. 1929 இப்போ என்ன ஆகுதுன்னா சைமன் குழு எதிர்ப்பு. சைமன் கமிஷன் எகென்ஸ்ட் என்ன பண்ணா சைமன் குழு எகென்ஸ்ட் சைமன் கமிஷன். சைமன் குழு எதிர்ப்பு. யார் இந்த சைமன் குழு? நம்ம பார்ப்போம். யார் இந்த சைமன் குழு அப்படின்னா இயல்பாக என்ன ஆகுனா 10 வருஷம் ஒரு டைம் சட்டம் போடணும். சட்டம் அப்படிங்கிறது 10 வருஷம் மாற்றிட்டே இருப்பாங்க. ரீஃபார்ம்ஸ் சீர்திருத்தம் அப்படிங்கிறது என்னன்னா 10 வருஷம் ஒரு டைம் சட்டம் போடுவாங்க. இப்போ என்னன்னா இப்போ என்ன இது இருக்குது, இப்போ மக்களுக்கு என்ன தேவை, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தேவை அப்படின்ட்டு 10 வருஷம் ஒரு டைம் வந்து சட்டத்தை மாற்றிட்டே வருவாங்க. அப்படி மாற்றும் போது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து 1909 சட்டம் போட்டிருப்பாங்க. 1919 போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து 1929 சட்டம் போடணும். 29 சட்டம் போடணும்.
சட்டம் போடணும் அப்படின்னா அதுக்கு மாதிரி வந்து மக்கள் என்ன மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்கணும். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு போடப்பட்ட குழு தான் வந்து சைமன் குழு. இல்லையா? சூழ்நிலை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக போடப்பட்ட குழு தான் வந்து சைமன் குழு. அப்போ அதுக்காக நம்ம சைமன் குழு அப்படின்ட்டு இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகே 2 சட்டம் போட்டாங்க. 3 சட்டம் போடுறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த சைமன் குழுவில் இந்தியன்ஸ் யாருமே இல்லை. எல்லாமே 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. 7 பீப்புள்ஸ் எல்லாமே ஆங்கிலேயர் தான் இருக்காங்க. 7 பேருமே வந்து ஆங்கிலேயர். இந்தியாவுக்கோ சட்டம் போடுறாங்க. அது இந்தியன்ஸ் ஒருத்தவங்களும் கிடையாது அப்படின்னு எல்லாமே ஆங்கிலேயராக இருக்கிறனால என்ன ஆகுனா இது வந்து சைமனே திரும்பி கோ பேக் மோடி மாதிரி கோ பேக் சைமன் அப்படின்ட்டு அப்பயே இது பண்ண ஆரம்பிச்சு. சரிங்களா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சொல்கிறேன். நான் வந்து புதுசாக ஒன்றும் சொல்லலை. சரிங்களா? அது சைமனே திரும்ப கோ பேக் சைமன் அப்படின்ட்டு அப்பயே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையா? அப்போ சைமன் குழு எதிர்ப்பு. இப்போ எதனால காரணம் அப்படின்னா ஆங்கிலேயர் வந்து இது யாருமே இல்லை. ஆங்கிலேயர் சரி இந்தியன்ஸ் வந்து யாருமே இல்லை. ஒரு இந்தியர் கூட கிடையாது. இல்லை இதில் வந்து ஒரு இந்தியர் கூட இல்லை. இந்தியர் இல்லை. அதான் இங்கே ஃபஸ்ட்டு பிரச்சனையே. இந்தியர் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா 1927 சட்டம் போடுறாங்க. அது இந்த குழுவை அமைக்கிறாங்க. 1927 இந்த குழு அமைக்கப்படும். 27 குழு அமைக்கப்படும் ஏற்படுத்தப்பட்டது. எங்கன்னா இங்கிலாந்துல கமிஷன் ஆனால் ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா இங்கிலாந்துல ஏற்படுத்தப்பட்டது. எங்கன்னா இங்கிலாந்துல. அப்போ எப்போ இந்தியா வராங்க அப்படின்னா 1928 இந்தியா வராங்க. 1928 இந்தியாவுக்கு வராங்க. இந்தியா வந்தது. அடுத்து 1929 பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. தமிழகத்திற்கு அப்போ இருக்கிறது தமிழகம்னா மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்துடும். இந்த குழு வந்து வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இது பண்ணணும், ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதா வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பிப்ரவரி 18 எக்ஸாக்டாக 18 பிப்ரவரி மாதம் நான் வச்சுங்க. அப்போ இப்போ தலைமை தாங்கினது யார்? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி யாருங்க? சுயராஜ்ய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவர் சத்தியமூர்த்தி. மாற்றத்தை விரும்புவோர் அதில் ஒருத்தர் சத்தியமூர்த்தி. அவர் தலைமை தாங்கியிருப்பார். கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு. கருப்பு கொடி காட்டி எதிர்க்கிறாங்க. கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு. அங்கே இருக்க சைமன் குழு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள எதிர்க்கிறாங்க. இங்கே இருக்க பீப்புள்ஸ் தான். சத்தியமூர்த்தி தலைமை தாங்குறாரு. அவர் வந்து என்னன்னா இப்போ அவங்க வந்து ஆங்கிலேயர் வராங்க. இவர் வந்து இவர் தலைமை தாங்கி வாங்க அவங்க எதிர்த்து போகலாம். அண்ணா போக மாட்டாங்க. கருப்பு கொடி காட்டி இது பண்ணுவாங்க. எனக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் எந்த டேட்னா சொல்ல மாட்டோம். நீங்கள் கோ பேக் சைமன் சைமனே வெளியே போ அப்படின்ட்டு சைமன் வந்து வெளியே போங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்கள சொல்கிறார். கருப்பு கொடி ஏற்றி காட்டி போராட்டம் இல்லை எதிர்ப்பு. 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பதவி விலகிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க பதவி விலகிறாங்க. யாருன்னா தமிழ் பீப்புள் 2 பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சைமன் குழு போராட்டத்துக்கு பார்த்தீங்களா அது ஆதரவாக அப்புறம் பதவி விலகிறாங்க. யார் அப்படின்னா பதவி விலக யார் பதவி விலகிறாங்க அப்படின்னா 2 பேர். அவர் பேர் சுப்ராயன். இவர் பேரும் சுப்ராயன் ரங்கநாதன் தான். சுப்ராயன் ரங்கநாதன் 2 பேர் ஒரே பேர். சுப்ராயன் ரங்கநாதன். இன்னொருத்தர் பேர் என்னன்னா ஆரோக்கியசாமி. அடுத்து சத்தியமூர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். சத்தியமூர்த்தியை பார்த்தாலும் சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் தான் நான் வருது.
பாருங்க. இதை இவர் தலைமை தாங்குறாரு. இதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது இவரோட தலைமையில போயிட்டு இருக்கும். அதனால இவரை பத்தி பார்த்துட்டு இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்து நிறைவு புரிய வரும். நான் ஒப்புக்கணும். சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி அப்படிங்கிறத பார்க்க இவர் எந்த இடத்துல பிறந்திருப்பார்? திருமயம் புதுக்கோட்டையில பிறந்திருப்பார். திருமயம் புதுக்கோட்டையில பிறந்திருப்பார். சத்தியமூர்த்தி அப்படிங்கிறது திருமயம் புதுக்கோட்டையில பிறந்திருப்பார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீரர் வெளிநாட்டு வேந்தர், வெளிநாட்டு வேந்தர் பட்ட பேர் வந்து என்னன்னா, இது சிறப்பு பேர் கூட வச்சு தீரர் வெளிநாட்டு வேந்தர். தீரர் வெளிநாட்டு வேந்தர்னு சொல்றாங்க. காமராஜரோட அரசியல் குரு. காமராஜரின் அரசியல் குரு. கொஸ்டின் கேட்பாங்க, இது நல்லா பார்த்து. காமராஜரின் அரசியல் குரு யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போனா சத்தியமூர்த்தி அப்படின்னு போட்டு எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1887 பிறந்திருப்பார். 1887 பிறந்திருப்பார். எங்க பிறந்திருக்காருன்னா திருமயம் புதுக்கோட்டை. மேலே எழுதி வச்சுங்க. இல்லையாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இவர் வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1939 சென்னை மாநகராட்சியோட மேயராக இருந்தது. சென்னை மாநகராட்சியோட மேயர், சென்னை மாநகராட்சி மேயராக இருந்திருப்பார். 1939 சென்னை மாநகராட்சி மேயராக இருந்திருக்காரு. அப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த குடிநீர் பிரச்சனை இப்போ இருக்க மெட்ராஸில் குடிநீர் பிரச்சனை இருக்க மாதிரி அப்பயும் மெட்ராஸில் குடிநீர் பிரச்சனை இருக்கு. அப்போ என்ன பண்ணா, பூண்டி நீர்த்தேக்கம் உருவாக்கியிருப்பார். பூண்டியில் நீர்த்தேக்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பார். இவர் பிற்காலத்தில் வந்து காமராஜர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா முடிச்சு வச்சிருப்பாரு. இவர் ஆரம்பிச்சு வச்சது இவர் தான். பூண்டி நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது இவர் ஆரம்பிச்சிருப்பார். கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. பிற்காலத்தில் வந்து என்னன்னா, காமராஜர் வந்து பேர் வச்சிருப்பார். விடுதலைக்கு பின் வந்து பூண்டி நீர்த்தேக்கம். விடுதலைக்கு பின் பேர் வச்சவர் தான் காமராஜர். கட்டினவர் காமராஜர் கிடையாது. கட்டினவர் யாரு? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி விடுதலைக்கு பின் காமராஜர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, என்ன பேர் வச்சிருப்பார் அப்படின்னா சத்தியமூர்த்தி சாகர்னு பேர் வச்சிருக்கு. காமராஜர் பேர் தப்பாக. பூண்டி அப்படிங்கிறது ஊர். காமராஜர் வந்து விடுதலைக்கு பின் என்ன பண்ணா, பூண்டி நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது என்ன மாத்திருக்காங்கன்னா சத்தியமூர்த்தி சாகர்னு பேர் மாத்திருக்கு. சத்தியமூர்த்தி சாகர். சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்கு. சத்தியமூர்த்தி சாகர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா 1939 மேயராக இருக்காரு. இன்னொரு இருக்காங்கன்னா 37 காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்திருப்பார். இது சைடில் எழுதி 1937 சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்திருப்பார். சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்திருப்பார். 1937 சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்திருப்பார். சென்னை வாங்கினா காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஓகே. வேற என்னன்னா, சுதந்திரம் வாங்கியாச்சு. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணான்னா குடியேற்றிருப்பார். சரி, ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாரு சொல்கிறேன். 1930 பூர்ண ஸ்வராஜ் அறிவிச்சாச்சா? யாருன்னா நேரு அறிவிச்சிருப்பார். பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ட்டு அறிவிச்சிருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ராவி நதிக்கரையில் குடியேற்றிருப்பார். ஐயனம் ராவி நதிக்கரையில் நாங்கள் சுதந்திரம் வாங்கிட்டோம்
அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜனவரி 26 இருக்கு பார்த்தீங்களா? ஜனவரி 26 1930ல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது மாரி வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவா அறிவிச்சிருப்பாங்க. அ கொடியேத்துனது எப்பன்னா, டிசம்பர் மாசமே ஏத்திருவாங்க. டிசம்பர் 31ல ராவி நதிக்கரையில ஏத்திருவாங்க. ராவி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இண்டஸ்ல ஒரு துணை நதி அது. ரொம்ப போற மாரி இருக்கும் நீங்க. தெரியுமா அது? அதில வந்துன்னா ராவி அப்படிங்கிற ஒரு இதுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, பஞ்சாப்ல குஜராத், பஞ்சாப் அந்த ரீஜியன்ல இருக்கு. சரியா? லாகூர். லாகூர்னா பஞ்சாப் ரீஜியன்ல இருக்கு. அப்ப அங்க என்னன்னா கொடி ஏத்துறாங்க. நான் சுதந்திரம் வாங்கிட்டோம். மூவர்ண கொடிய பார்த்து ஃபர்ஸ்ட் ஏத்துறாங்க. சுதந்திரம் அங்க கொடி ஏத்திட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜனவரி 26 1930 அப்படிங்கிறது என்னன்னா, பூர்ணிமா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா, சுதந்திர தினமா கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. சுதந்திர தினம். சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15 தான். ஆக்சுவலா அப்ப 1930ல கொண்டு வந்தது எதுன்னா, சுதந்திர தினம் அப்படின்ட்டு 1930லே கொண்டு வந்திருப்பாங்க. 30 ஜனவரி 26 தான் சுதந்திர தினமா அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. யாரு? நேரு அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அத ஞாபகார்த்தமா என்ன பண்றாங்கன்னா, இப்போ குடியரசு தினமா கொண்டாடுறாங்க. ஜனவரி 26 அப்படிங்கிறது குடியரசு தினமா கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, அப்ப வந்து அது வந்து சுதந்திர தினமா கொண்டாடப்பட்டுருச்சு. ஆனா அதுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் கொண்டாடணும் அப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா 47ல என்னன்னா, ஆகஸ்ட் 15 கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அப்பயே சுதந்திரம் குடுத்துருவாங்க. பாகிஸ்தான்ல பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கும். அதனால உடனே வந்து அப்ப அறிவிச்சுருவாங்க. இப்ப ஜனவரி 26 ஞாபகார்த்தமா வச்சு தான் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து சுதந்திர தினம். ஜனவரி 26 அப்படிங்கிறது குடியரசு தினம் அப்படின்ட்டு மாத்தி இது பண்ணியிருப்பாங்க. சரியா? அதாவது 50லேருந்து குடியரசு தினம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப இது 1930ல ராஜீவ் காந்திக்கு ஏத்துனது வந்து நேரு அவர்களும் ஏத்திருப்பாரு. 29 டிசம்பர் 31. சரி இவரு என்ன பண்றாருன்னா, இவரு ஒரு கோயில்ல ஏத்துவாரு. பார்த்த சாரதி. பார்த்த சாரதி கோயில்ல ஏத்திருப்பாரு. பார்த்தசாரதி கோயில்ல வந்து இவரு கொடியேற்றிருப்பாரு. பார்த்தசாரதி கோயில்ல வந்து கொடியேற்றிருப்பார். இன்னும் காமராஜரை பத்தி பார்க்கும்போது ஒண்ணு பார்ப்போம். அவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, 1947ல சுதந்திரம் வாங்கினது ஆகஸ்ட் 15 அப்ப சுதந்திரம் வாங்கினது என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவரு வீட்ல போய் கொடியேத்திருப்பாரு. காமராஜர். சத்தியமூர்த்தி வீட்ல. ஏன்னா சத்தியமூர்த்தி வந்து இறந்துருவாரு. இறந்துருவாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, காமராஜர் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, சத்தியமூர்த்தி வீட்ல போயிட்டு 1947 ஆகஸ்ட் 5 அப்ப கொடியேத்துவாரு. அது காமராஜர் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அது எழுத போறோம் அவ்வளோதான். இங்க எழுத வேணாம். சரி இது இவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்ப வந்து சத்தியமூர்த்தி பத்தி முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, 1930ல டிசம்பர் 31 அது 1929 லாகூர்ல ராவி நதிக்கரை மூவர்ண கொடி ஏற்றப்பட்டிருக்கும். பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யா இது 1930. இப்போ வந்து 30லேருந்து 32 வரைக்கும் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு? அப்ப 30ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, வேதாரண்ய சத்தியாகிரகம். வேதாரண்யம் சத்தியாகிரகம். வேதாரண்ய சத்தியாகிரகம். இது தலைமை தாங்கினது யாரு? ராஜகோபாலாச்சாரியார். ராஜாஜி வந்து தலைமை தாங்கியிருப்பார். இதெல்லாம் பார்த்துங்க யார் தலைமை தாங்கினா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீல் சிலை சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கினது யாருங்க? நீல் சிலை சத்தியாகிரகம் தலைமை தாங்கினது யாரு? ஆன்லைன் வந்து நீங்களே சொல்லிக்கிங்க உங்க மனசுல. நெல்லை சுவாமியார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டைமிங் கமிஷன் தலைமை தாங்கினவங்க, டைமிங் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது வந்து சத்தியமூர்த்தி. டைம் எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாரு? சத்தியமூர்த்தி. அவரை பற்றி தான் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். சட்ட மறுப்பு இயக்கம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? வேதாரண்ய சத்தியாகிரகம். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னன்னா, சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம். கால் சத்தியாகிரகா சட்ட மறுப்பு இயக்கம். பேச மறந்து வச்சோம். தமிழில் படிச்சு என்ன மாற்றிடுவோம். பார்த்துவோம். சட்ட மறுப்பு இயக்கம். இது இந்தியா லெவலில் நடந்து தண்டி மார்ச். அது சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம்னா ஓட சட்டத்தை மீறுவேன். உப்புக்கு வரி போடுறியா? நான் உப்பு நானே காய்ச்சுவேன். உப்பு அவன் தான் பிரிட்டிஷ்காரன் தான் காய்ச்சணும் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. காந்தி போயிட்டு கையில் அள்ளி நான் வந்து உப்பு இனிமேல் நானே காய்ச்சுவேன் அப்படிங்கிறத கையில் எடுத்துக்குவார். ஏன்னா உப்பு அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தேவையான உணவுல தேவையான ஒன்று.
அதில் அங்கே கை வச்சுப்பார். அதை குறைச்சி அங்கே காந்தி தலைமை அனுப்புவார் இந்தியா லெவல். அது எப்போனா எழுதிக்கிறீங்களா? 1930 மார்ச் 12. மார்ச் 12 ஆரம்பித்து சபர்மதி ஆசிரமத்தில் ஆரம்பிச்சு. இது அங்கே இந்தியா லெவலில் சபர்மதி ஆசிரமம். சபர்மதி ஆசிரமத்தில் ஆரம்பித்து தண்டிக்கு போயிருப்பார். எப்போனா ஏப்ரல் 6. ஏப்ரல் 6 தண்டி போய் ரீச் ஆயிருப்பார். அங்கே போய் உப்பு எழுதியிருப்பார். அங்கே போய் உப்பு எழுதி அள்ளி எழுதியிருப்பார். இது இங்கே பண்ணது ஏன்னா திருச்சியிலேருந்து போயிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பண்ணது வந்து ஏப்ரல் 13. அங்கே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஏப்ரல் 6 முடிஞ்சிருக்கும். இங்கே வந்து 1930 ஏப்ரல் 13 ராஜகோபாலாச்சாரியார் வந்து எங்கே ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா திருச்சியில் ஆரம்பித்து வேதாரண்யத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் உப்பு எழுதியிருப்பாங்க. இடையில வந்து என்னென்னா தஞ்சை கலெக்டர் ஒருத்தர் இருப்பார். தஞ்சை கலெக்டர் வந்து பிரச்சனை பண்ணுவார். அவர் பேர் என்னது ஆரம். இவர் வந்து ராயன் கிடையாது, ஆரம். ஆரம் அப்படிங்கிறத பிரச்சனை பண்ணியிருப்பார். தஞ்சை கலெக்டர் அப்படிங்கிறது இடையில பிரச்சனை பண்ணியிருப்பார். இது ஏப்ரல் 13 ஆரம்பித்து ஏப்ரல் 28. ஏப்ரல் 28 வந்து ரீச் ஆகிருப்பாங்க. மொத்தம் இப்போ எத்தனை பேர் உப்பு இருப்பாங்கன்னா 100 பேர் போயிருப்பாங்க. இங்கே வந்து 100 பேர் மெட்ராஸ் மாநிலத்தில் 100 பேர் போயிருப்பாங்க. ஒரு 12 பேர் மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, உப்பு இருப்பாங்க. அதாவது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, சும்மா காதில் கேட்டுங்க, எழுதி வச்சுக்கோங்க போதும். வெளியே வேறு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. யார் தலைமை தாங்கன்னு கேட்பாங்க. ராரன் ராரன் இது இருக்குங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரியா? அப்போ தான் இங்கே தான் வந்து நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் அது பேர் என்னங்க? இயற்பெயர் என்னது? நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் ராமலிங்கம். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தின் வந்தியாறு செறிவீர். இந்த பால் பண்ணியிருப்பார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறோம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. அப்போ என்னன்னா என்ன சொல்றாங்க? கத்தி கிடையாது, ரத்தம் கிடையாது, ஆனால் யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். யுத்தம் வரும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, யுத்தம் ஒன்று வருகிறது. எல்லாம் நல்லா பாட்டு நல்லா இருக்கும். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி ஏதோ புண்ணியம் தானே ஒரு சக்தி. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. உள்ளா படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை இது நமக்கு இந்த அளவுக்கு போதும். சரியா? சத்தியத்தின் நித்தியத்தின் நம்பும் யாரும் சேருவீர், கண்டதிலே கேட்டதிலே சண்டை இந்த மாதிரி அப்படின்னு வரும். ஓகே, இதை பண்ணது யாரு? ராமக்கல் கவிஞர். அது வந்து தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞராகவும் இருந்திருப்பார். அதே தமிழில் படிப்பீங்க. இவ்வளோதான், இதுதான் பண்ணியிருப்பாங்க. இதில் வேற யார் இருப்பா அப்படின்னா இது இப்போ பார்ப்போம். ஓகே, அவ்வளோ. சரி, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1932. 1932 வந்து யார் இப்போ யார் வராங்கன்னா 1932 திருப்பூர் குமரன். இது அதுக்கு சம்மந்தம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. இதோட முடிஞ்சிச்சு. புத்தகரம் வந்து அதோட முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து திருப்பூர் குமரன் பற்றி பார்ப்போம். யார் இவர்? கொடிகாத்த குமரன். அவ்வளோதான். இப்போ தான் இறந்து போயிருப்பார். 1932 தான் என்னன்னா கொடிகாத்த குமரன் வந்து இறந்து போயிருப்பார். அதனால தான் இது பார்க்க போகிறோம். இவர் எந்த இடத்துல பிறந்திருப்பார் அப்படின்னா சென்னிமலையில் பிறந்திருப்பார். கொடிகாத்த குமரன். திருப்பூர் குமரன் காரத்துக்கு என்னன்னா திருப்பூரில் இறந்து போயிருப்பாரு. ஆனால் பிறந்த ஊர் அப்படிங்கிறது வேற. கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் வந்து சென்னிமலை. சென்னிமலையில் பிறந்திருப்பார். சின்னமலைன்னு பார்த்தோமா, அவர் எங்கே பிறந்திருப்பார்? அவர் சென்னிமலையில் தான் பிறந்திருப்பார். 1904 பிறந்திருப்பார். இவர் பாருங்க, 4 பிறந்திருக்காரு. 28 வருஷம் தான் உயிரோடு இருந்திருக்காரு. 28 இயர்ஸ்லேயே என்ன பண்ணியிருப்பாருன்னா இறந்து போயிருப்பார். கொடி அப்போ பிரச்சனை நடந்திருக்கும். கொடியை விட சொல்லி
கால்ல போட்டு மிதிப்பாங்க. அவர் அப்படியே புடிச்சுட்டே இறந்துருவாரு. கொடிகாத்த குமரன். திருப்பூர். அது சிலை வச்சிருப்பாங்க. திருப்பூர்ல என்னன்னா, ரயில்வே ஸ்டேஷன் அருகில வந்து ஒரு சிலை வச்சிருப்பாங்க. திருப்பூர் குமரன். ஏன்னா, அங்க தான் வந்து இவரு இறந்திருப்பாரு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 1932ல என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்னொருத்தர் கொடியேத்துவாரு. ஜனவரி 26 ஜனவரி 26 அப்ப புனித ஜார்ஜ் கோட்டையில கொடியேத்துனவர் யாரு அப்படின்னா, புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இருக்க கோட்டை தான். மெட்ராஸ்னா உங்களுக்கு தெரியும். அந்த இது ஒரு கோட்டை இருக்கும். இந்த மாரி குண்டு வச்சு ஒரு கோட்டை இருக்கும். சிவப்பு கலர்ல இருக்கும். பேனல். அந்த கோட்டை தான் அது. அங்க யார் கோட்டை ஆரியமல் என்கிற பாஷ்யம். ஆரியா என்கிற பாஷ்யம். இவர் ரொம்ப முக்கியமானவர். கொடியேற்றிருப்பாரு. இவரு தான் வந்து பாரதியாரோட உருவத்தை வரைஞ்சிருப்பாரு. பாரதியார் உருவத்தை வரைந்தவர் ஓவியம் வரைந்தவர் புனைந்தவர் யாருன்னா இவர். புனைந்தவர் தான் சொல்லணும். ஓவியம் வரைந்தவர்னு சொல்லக்கூடாது. ஓவியம் புனைந்தவர்னு தான் சொல்லணும். அப்புறம் பானை என்ன பண்ணணும்? பானை வணையப்பட்டது. வணைந்தவர்னு சொல்லணும். வணையப்பட்டது. தமிழ் படிக்கிறீங்களா இல்லையா? தமிழ்லாம் படிக்கணும் ஒழுங்கா. கூடை முனைந்தான். தண்ணீர் வந்து குடித்தான். பால் என்னது? பால் பருகினான். முறுக்கு தின்றா. கோழி என்ன பண்ணும்? கோழி கொக்கரிக்கும் அவள் கூவும். இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் படிச்சுக்கணும். அப்புறம் ஓவியம் வரைந்தாருன்னு அதோட ஓவியம் புனைந்தாருன்னு அது ஆன்லைனில் என்ன வச்சுன்னு தெரியல. 1930 அப்படிங்கிறது 32 பார்த்தாச்சு. சைமன் குழு எதிர்ப்பு. அப்போ அது சைமன் குழு எதிர்ப்பு போடுவாங்க. அதை வந்து விவாதிக்கணும். என்னன்னா இப்போ மக்கள் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1930க்கு அப்புறம் வட்ட மேசை மாடு கொண்டு வந்திருப்பாங்க. வட்ட மேசை மாட்டை ஏன்னா ஏன் பிரச்சனை என்ன அப்படின்ட்டு சொல்லணும் அவங்கள்ட்ட. எதனால வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மேலே அங்கே பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. பிரிட்டிஷில் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எதனால அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சரி அவங்க கூப்பிடுங்க நம்ம வச்சு பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அதான் வந்து வட்ட மேசை மாடு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். வட்ட மேசை மாடு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. முதல் வட்ட மேசை மாடு 1931. இரண்டாவது வட்ட மேசை மாநாடு 1932. மூன்றாவது வட்ட மேசை மாநாடு. மூன்றாவது வட்ட மேசை மாநாடு என்ன நடந்திருக்கும்? லண்டனில் நடந்திருக்கும். லண்டனில் நடந்திருக்கும். மூன்றாவது வட்ட மேசை மாநாடு அப்படிங்கிறது லண்டனில் நடந்துருக்கும். இல்லை எல்லாம் சில பிரச்சனை நடந்திருக்கும். இது லிங்க் ஆகாது. இது மட்டும் எழுதிங்க. 1932, 31, 30. 3 லண்டனில் ஆகணும். சரி நெக்ஸ்ட் வந்து 1935. தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலை. அதனால தான் நான் வந்து அப்படியே இது பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். அப்போ இதனால் ஜம்ப் பண்ணல. சரி ஏன் ஜம்ப் பண்ணல அப்படின்னா ஒரு போர் உங்களுக்கு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு போர் வரக்கூடாது அப்படின்ட்டு ஜஸ்ட் அதை வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ஏதாவது விஷயம் நடந்தால் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? 1935 அப்படிங்கிறது இந்திய அரசாங்க சட்டம். இந்திய அரசாங்க சட்டம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாநில சுயாட்சி. மாநிலங்களுக்கு மாநில சுயாட்சி கொடுத்துருப்பாங்க. மாநில சுயாட்சி கொடுத்துருப்பாங்க. இல்லை கொடுத்தோன்னே என்ன பண்ணால் எலெக்ஷனில் போட்டி போட்டிருப்பாங்க. அதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எலெக்ஷனில் போட்டி போட ஆரம்பிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் மாநில சுயாட்சி கொடுத்துருப்பாங்க. எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஜெயிச்சு சிஎம் ஆகிருப்பார். யார்? யாருங்க ஃபஸ்ட்டு சிஎம்? தமிழ்நாடு சிஎம். ஃபஸ்ட்டு சிஎம்ல காங்கிரஸ் தலைவரோட சிஎம் யார்? காங்கிரஸை சேர்ந்த முதல் தமிழக சிஎம் யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரியார். ராஜாஜி. சரியா? காங்கிரஸில் முதல் போனார் ராஜாஜி.
தமிழோட முதல் சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர் அப்படிங்கிறது யாருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வேணா நீங்கள் இதில் கொஸ்டின் மட்டும் நான் அப்படியே வச்சுக்கோங்க. அதில் ஆன்சர் வந்து நம்ம நடத்தும் கிளாஸ் நடத்தும் பார்ப்போம். இன்னொரு டாபிக் இருக்குது, நீதி கட்சியை பற்றி படிப்போம். இப்போதைக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழகத்தோட முதல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிஎம் அப்படின்னு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யாரு? ராஜகோபாலாச்சாரியார். சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் சிஎம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் வந்து ராஜகோபாலாச்சாரியார். சரியா? அது பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னன்னா, அவர் தான் வந்து கடைசி கவர்னர் ஜெனரல். அது எழுதிங்க லாஸ்ட். கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் தான். நான் பயணம் விட்டேன். கடைசி லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னா யாருன்னா ராஜகோபாலாச்சாரியார். சரி, ஓகே. 1934 ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு ஒரு அம்மாவை பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப முக்கியமானவங்க ருக்மணி லட்சுமிபதி. இவங்க என்னன்னா 1934 தானே சென்னை மாகாணத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பீப்புள் எலெக்ட் பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் சட்டமன்ற ஃபர்ஸ்ட் பெண் சட்டமன்ற உறுப்பினர். இந்த வார்த்தை என்னெல்லாம் நான் வச்சுக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கும் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர் அப்படின்னா யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி தான். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எழுதிட்டீங்களா? ருக்மணி லட்சுமிபதிக்கு மியவு ருக்மணி லட்சுமிபதி. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இவங்க தான் என்ன பண்ணிருக்கா, உப்பு சத்தியாகிரகம் நடந்தது பார்த்தீங்களா, சால் சத்தியாகிரகம். அதில் அபராதம் கட்டிய முதல் பெண்மணி இவங்க தான். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதுக்காக கலந்து கொண்டு அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா முத்துலட்சுமி. சரி, யாரு இவங்க? ருக்மணி லட்சுமிபதி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் அபராதம் கட்டிருக்காங்க, முதல் பெண்மணி. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அபராதம் கட்டியிருக்காங்க? இவங்க தான் கட்டியிருக்காங்க. சரிங்களா? இனி சபாநாயகராக இருந்திருப்பாங்க. சென்னை மாகாணத்தோட துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க. அப்புறம் அமைச்சராக இருந்திருப்பாங்க, பெண் அமைச்சராக இருந்திருப்பாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து இது பிரகாசம் தலைமையில் வந்து பெண் 1946 பிரகாசம் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சராக இருந்திருப்பார், சிஎம்மாக இருந்திருப்பார். அவர் தலைமையில் வந்து பெண் அமைச்சராக இருந்திருப்பாங்க. என்னன்னா சுகாதாரத்துறையில் அமைச்சராக இருப்பாங்க. டி பிரகாசம் அவர் பேர். சுதந்திரம் நீங்கள் வாங்கிடலாமா? ஓகேவா? 35 அடுத்து 37
1937. 37 வந்து சென்னை மாகாண தேர்தல் நடக்குது. சென்னை மாகாண தேர்தல் நடக்குது. சென்னை மாகாண தேர்தல் நடக்குது. இதில் வந்து யார் வந்து சிஎம்மா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 8 மாகாணத்தில் வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் கட்சி 8 மாகாணத்தில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுவாங்க. இப்போ தமிழகத்தில் வந்து அதாவது மெட்ராஸ் சென்னை மாகாணத்துக்கு வந்து சிஎம்மாக இருப்பாங்கன்னா 8 மாகாணம்னா பிரிச்சிருப்பாங்க. இந்தியாவே ஃபுல்லாக 8 மாகாணம் பிரிச்சிருப்பாங்க. அது 8 மாகாணத்துலேயும் இவங்க வெற்றி பெற்றுருவாங்க. யார் காங்கிரஸ் கட்சிக்காரன். அது கூட சென்னை மாகாணத்துக்கு மட்டும் யார் சிஎம்மாக இருப்பாங்கன்னா ராஜாஜி. சென்னை மாகாணத்துக்கு மட்டும் யார் தலைவராக இருப்பார், முதல்வராக இருப்பார், ராஜகோபாலாச்சாரி. இவர் வந்து 1937 பதவி ஏற்றுட்டு 39 ராஜினாமா பண்ணிடுவார். ராஜினாமா செய்திடுவார். ஏன் ராஜினாமா செஞ்சாருன்னு நம்ம பார்த்தோம். சரியா? ஏன் ராஜினாமா செஞ்சாருன்னு பார்த்தோம். 2ஆம் உலகப் போர் நடந்திருக்கு. அது வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்காம என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்க இந்தியன் படைவர்களை கொண்டு போய் கூட்டு போயிருப்பாங்க. அதனால இவங்க வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ஓகே. இன்னொரு விஷயம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அடுத்தது என்னன்னா இவர் பீரியட்ல இருக்கும்போது என்னென்ன கொண்டு வந்தாரு, அது 1937 என்ன கொண்டு வர்றதாரு பார்த்துக்கோங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் மதுவிலக்கு சட்டம். மதுவிலக்கு சட்டம் அப்படின்னா நோ ஆல்கஹால், ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது இவர் தான். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது இவர் தான். எங்கே கொண்டு வந்துருப்பானா சேலத்தில். இப்போல்லாம் மதுவிலக்குன்னு சொல்லி ஓட்டு வாங்கிடுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முதல்ல இந்தியாவிலேயே மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தது ஒரு சிஎம் யாருன்னா இவர் தான் கொண்டு வந்திருப்பார். ராஜகோபாலாச்சாரியார். தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ ஆல்கஹால் இல்லைன்னா அப்படின்னா மது அப்படிங்கிறது இல்லைன்னா அப்படின்னா அரசுக்கு வந்து கஜானா வராது, அமௌண்ட் வராது. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா விற்பனை வரி அறிவித்து முதல்ல அறிமுகப்படுத்தினார். சேல்ஸ் டேக்ஸ். இங்கிலீஷில் வந்து என்னது சேல்ஸ் டேக்ஸ். தமிழில் வந்து ஆங்கிலத்தில் வந்து சேல்ஸ் டேக்ஸு. விற்பனை வரியை முதல் அறிமுகம் பண்ணவர் இவர் தான். இந்தியாவிலே அறிமுகம் பண்ணவர் இவர் தான். ஏன்னா அறிமுகம் மதுவில் கொண்டு வந்தாங்க. அதனால் அரசுக்கு வந்து வருமானம் குறையப்படுது. இப்போ அரசுக்கு வருமானம் வந்து இதில் அதிகமாக வரும்போது அதுக்கு ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை வரி அப்படிங்கிற சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு முதல் அறிமுகப்படுத்துறாரு. அடுத்து வந்து என்னன்னா 1939 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆலய பிரவேச சட்டம். டெம்பிள் என்ட்ரி ஆக்ட். ஆலய பிரவேச சட்டம். ஆலய பிரவேச சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பார். எதனா ஆலய பிரவேச சட்டம் அப்படின்னா என்னன்னா தாழ்த்தப்பட்ட மக்களும் கோயிலுக்குள்ளே போகலாம். அனுமதி கிடையாது. என்னன்னா அவங்க அனுமதி கிடையாதுன்னா எந்த ஆக்டும் கிடையாது. பிராமின்ஸ்லாம் விட மாட்டாங்க, மற்ற கம்யூனிட்டிக்காரெலாம் விட மாட்டாங்க. அவ்வளோதான். அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இதுக்கு மாதிரி ஒரு விஷயம் நடந்தது பார்ப்போம். சரிங்களா? இவர் என்ன பண்ணால் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பார் ஆலய பிரவேச சட்டம் அப்படிங்கிறது. குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து எங்கே நடந்திருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு இந்த போராட்டம் நடக்கும். அப்போ அங்கே மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பிற்காலத்தில் 1947 என்ன ஆயிருக்குன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்கும். இந்தியா ஃபுல்லாக கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக கிடந்திருக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களும் என்ன பண்ணாங்கன்னா கோயில் வந்து நுழையணும். இதுதான் வந்து ஆலய பிரவேச சட்டம். கோயில் நுழைவு, தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னா கோயில் நுழைவு. இப்போ 1937 இவர் 39 ராஜினாமா பண்ணிடுவார். எதனால ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும், அதெல்லாம் ராஜினாமா பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்காமலே வந்து 2வது உலகப் போரில் இந்தியன்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருப்பாங்க. யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அதில் கொள்கை முரண்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க. இவங்க மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1939 என்ன நடக்கும் அப்படின்னா ஜூலை 9 ரொம்ப முக்கியமானது. 1939 ஜூலை 9 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில்
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அனுமதி குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அது என்னன்னா, அ மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம். நுழைவு போராட்டம். டெம்பிள் என்ட்ரி. டெம்பிள் என்ட்ரி எகிடேஷன். டெம்பிள் என்ட்ரி எகிடேஷன். மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் என்ட்ரி எகிடேஷன். போராட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போராட்டம். நுழைவு போராட்டம். சரிங்களா? போராட்டம் பண்ணுவாங்க. இதில யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, மதுரை ஹரிஜன சங்க தலைவர். மதுரை ஹரிஜன சங்க தலைவர். ஹரிஜன சங்க தலைவர் போராட்டம் பண்ணுவாரு. தலைவர் யாரு? வைத்தியநாதர். வைத்தியநாதர் ஐயர். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்பயே ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? வைத்தியநாத ஐயர். அவரு தான் வந்து போராட்டம் பண்றாரு. அவரு கூட யாருன்னா, முத்துராமலிங்க தேவர் இருக்காரு. இது பெரிய பிரச்சனையா வருது. கோயில் மேலே போராட்டம்லாம் அப்ப பெரிய விஷயம் அது. அப்ப என்னன்னா, எல்லாமே ஒரு இது மாரி பெரிய பிரச்சனை இது. கோயில்கள இத்தனை வருஷமா என்ன பண்ணுவாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை வெளியே வச்சிருந்தாங்க. கோயில்கள வெளியே விட மாட்டாங்க. இது ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் எதனால உள்ள நுழைவு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து கிடையாது. அ எங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்ப என்ன கால்ல சேரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்படியே கோயில சுத்திட்டே போயிட்டே இருந்திருந்தாங்க. அது பிற்காலத்துல என்ன ஆயிருச்சு அப்படின்னா, கோயிலுக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாரி மாறிடுச்சு. சரியா? அப்ப அத அத வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்ப மீனாட்சி அம்மன் கோயில்ல இவங்க நுழைவு போகணும். அவங்க மட்டும் உரிமை இல்லையா? எல்லாத்துக்கும் போய் சமமான உரிமை இருக்கணும். அவங்க மட்டும் இல்லையா அப்படிங்கும்போது, இவங்க போராட்டம் பண்றாங்க. யாரு? வைத்தியநாதர் ஐயர் தலைமையில போராட்டம் பண்றாங்க. இப்ப என்ன கதை நடவு இருக்குன்னா, அ உள்ள வந்து நாங்க போனா யாருமே அங்க அர்ச்சனை பண்ண மாட்டோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்தா உள்ள போறதே சாமி கும்பிடுறது தான். அப்ப சாமி கும்பிட அப்போ ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அப்பயும் சரி, இப்பயும் சரி. பூசாரி வந்து என்னன்னா பூஜை பண்ணணும். அப்பதான் போய் சாமி கும்பிடணும். அப்பதான் சாமி வரும். அ நல்லது பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இப்பயும் அதான் இருக்கு. அது மாரி அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க யாரும் நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள போனா நாங்க யாரும் பூஜை பண்ண மாட்டோம் கோயிலுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் முத்துராமலிங்க தேவர் இருக்கிறனால தான் என்னாச்சுன்னா, அவரு என்ன பண்ணாருன்னா, நான் ஒரு பூசாரியை கூட்டு வரேன் அப்படின்ட்டு பூசாரி ஒருத்தர் கூட்டு வந்து, இவரு வந்து உள்ள இது பண்ணியிருப்பாரு. யாராவது வந்து எதிர்த்தாங்கன்னா, அவங்க யாரும் தலை இருக்காது அப்படின்ட்டு சும்மா மறைச்சிருப்பாரு அப்ப. முத்துராமலிங்க தேவர். அப்ப அதனால என்ன பண்ணோம், உள்ள நுழைவு ஜெயிச்சிருப்பாங்க. வின் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் என்ன ஆகும்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மட்டும் தான் அந்த சட்டம் இருக்கும். ஆலய பிரவேச நுழைவு சட்டம் அப்படிங்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மட்டும் தான் இருக்கும். பிற்காலத்துல தான் கொண்டு வந்தப்போ என்னன்னா, சென்னை மாகாணத்துக்கு ஃபுல்லா கொண்டு வந்திருப்பாங்க. ஆலய பிரவேச சட்டம் அப்படிங்கிறது எல்லா கோயிலுக்குமே. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மட்டும் தான் இப்ப அனுமதி. எப்படின்னா நம்ம இப்போ 1939ல இருக்கோம். இன்னும் அது தாண்டி வரல. 47 வந்தா நம்ம எல்லா கோயிலுக்குமே அனுமதி இருக்குன்னு சொல்ல வரோம். 39ல இருக்கும். இவரு முக்கியமானவர் வந்து வைத்தியநாத ஐயரும், முத்துராமலிங்க தேவரும் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இடம் வந்து இவரு இவரு இப்ப முத்துராமலிங்க தேவர சும்மா ஜஸ்ட் 2 வார்த்தை மட்டும் பார்ப்போம். இவரு வந்து எந்த இடம்? பசும்பொன் அப்படிங்கிற இடம். ஆமா. அவரு தான் அப்ப சிஎம். அவரு கொண்டு வரல. இவரு போராட்டம் பண்ணி நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க சட்டம்லாம். அப்புறம் இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் பசும்பொன்ங்கிறது ஊர். அந்த அவரோட ஊரு. முத்துராமலிங்க தேவரோட ஊரு. இவர பத்தி சொல்லணும்னா தமிழ் புக்ல நெறையா நீங்க போட்டிருப்பாங்க. நமக்கு டேட்டா சிலபஸ்லயும் அவ்வளோ இல்ல இவரு. ஆனா தமிழ் படிக்கும்போது நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். இவரு நேதாஜி அப்படிங்கிறவருக்கு ரொம்ப முக்கியமானவர். நேதாஜி 2 பேரும் ஆர்மி இருக்கு பார்த்தீங்களா? இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. நேதாஜி அவர்கள் கொண்டு உருவாக்கியிருப்பாங்க. அதுல வந்து தமிழகத்துல இருந்து நெறைய பேர் போறதுக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா, முத்துராமலிங்க தேவர் தான் காரணமா இருப்பாரு. இங்க தமிழக மக்கள் வந்து கொண்டு போனவங்க. நெறைய தமிழ் புக்ல நெறையா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, இப்ப என்னன்னா, ரொம்ப முக்கியமானவங்க. இந்திய தேசிய இந்திய தேச ஆர்மி இருக்குல்ல, ராணுவம் இருக்குல்ல. அந்த ராணுவத்துல அதிகமா பங்கு பெற்றவங்க தமிழர்கள் தான். இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து திரும்ப யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யார்ட்ட அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர்ட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு பிறவியில நான் பிறந்தா, நான் தமிழனாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புக்ல போட்டிருப்பாங்க தமிழ் புக்ல. இதெல்லாம் உண்மையா தப்பான்னு தெரியல. ஆனா இது மாரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? நேதாஜி அப்படிங்கிறவரு இன்னொரு மறுபிறவி என்னன்னா ஒண்ணு பிறந்தால், நான் தமிழனாக தான் பிறப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அப்படின்ட்டு யார்ட்ட சொல்லியிருப்பாரு? முத்துராமலிங்க தேவர்ட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் இங்க வந்திருப்பாரு. முத்துராமலிங்க தேவர் அவர பார்க்கறதுக்காக இவரும் வந்திருப்பாரு. நேதாஜி அவர்களும் வந்திருப்பாரு. இவரும் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவரு
சுதந்திரத்துக்கு அப்புறம் நேதாஜி அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்தியிருப்பார். நேதாஜி அப்படிங்கிற ஒரு இதழை வந்து நடத்தியிருப்பார். ஒரு நிறைய விஷயம் கோயில். இது இந்த அளவுக்கு போதும் நமக்கு. தமிழ் படிக்கிறவங்க நல்லா டீட்டெயிலாக படிச்சுங்க. 7வது வகுப்பு 7ஆம் வகுப்பு நினைக்கிறேன். ஃபுல்லாக முத்துராமலிங்க தேவரை பற்றி. அடுத்து மதுரை காந்தி. அடுத்து என்னது? மதுரை காந்தி. இவரை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். மதுரை காந்தி. எல்லாம் சும்மா கேட்பாங்க, பச்சை காந்தி யாரு, மதுரை காந்தி அப்படின்னா. பச்சை காந்தி அப்படிங்கிறது குமரப்பா, ஜெயஸ்ரீ குமரப்பா சொல்லுவாங்க. இன்னொன்று மதுரை காந்தி. என்எம்ஆர் சுப்பராயன். இப்போ எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க. கான் அப்துல் காஃபர் கான். இதெல்லாம் நீங்கள் சும்மா காதை கேட்டுங்க போகுது, இதில் லிங்க் ஆகாது. என்எம்ஆர் சுப்பராயன். என்எம்ஆர் சுப்பராயன் அப்படிங்கிறது நிறைய பேர் சுப்பராயன் தான் வந்துட்டு பேர். சுப்ராமன் அதுக்கு நாயகுல்லால் சுப்ராமன். சுப்ராமன் ஐயோ என்னன்னா மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்ராயன். சுப்ராயன் தான் வரும். நாம சுப்ராயன். என்எம்ஆர் சுப்ராயன். இது வந்து காந்தியோட சீரர். வேற என்ன அப்படின்னா, இவர் வந்து மதுரையோட மேயரா இருப்பார். காந்தி யாரு? மதுரை காந்தி. என்எம்ஆர் சுப்பராயன். காந்தி தேவாலயம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு வந்து தோற்றுவிச்சு நடத்திருப்பார். காந்தி தேவாலயம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு வந்து தோற்றுவிச்சு நடத்தியிருப்பாரு. காந்தி தேவாலயம் வந்து ஏற்படுத்தியிருப்பார். இன்னைக்கு சுதந்திரம் வாங்க முடியாது. சுதந்திரம் எனக்கு வாங்கணும். நாளைக்கு அடுத்த வாரம் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னா, ஆசிரமம் கட்டியிருப்பார். அந்த ஆசிரமம் பேர் வந்து காந்தி நிகேதன். அப்படின்ட்டு ஆசிரமம் கட்டியிருப்பார். எங்க நாட்டு கல்லுப்பட்டியில். இன்னொன்று என்ன, ராஜகோபாலாச்சாரி எழுதியிருப்பீங்களா, அங்கே கூட எழுதிக்கிங்க. அது ஒரு முக்கியம். ராஜகோபாலாச்சாரி எழுதுனத்தில் எழுதிக்கிங்க. அவர் வந்து காந்தி ஆசிரமம் ஒன்று கட்டியிருப்பார். காந்தி ஆசிரமம் எங்கன்னா இது திருச்செங்கோட்டில். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஈரோடு மக்களுக்குலாம் நல்லா தெரியும். ஈரோடு கோயம்புத்தூர் மக்களுக்குலாம் நல்லா தெரியும். திருச்செங்கோட்டில் அவர் கட்டியிருப்பார் காந்தி ஆசிரமம். கல்லுப்பட்டியில் கட்டினது யாருன்னா என்எம்ஆர் சுப்பராயன். நிறைய பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காந்தி மியூசியம் கட்டியிருக்காரு 1959. இது மட்டும் தான் அவர் ராஜியை பற்றி. அடுத்து வந்து 1959 இவர் திரும்ப என்எம்ஆர் சுப்பராயனுக்கு வந்துருங்க. 1959 காந்தி மியூசியம் கட்டியிருப்பாங்க. காந்தி மியூசியம். அப்புறம் இப்போ திண்டுக்கல்ல ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. திண்டுக்கல்ல காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் இருக்கு. காந்தி உங்களுக்கு தெரியும் தானே? காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி இருக்கு. அது காரணமாக இருந்திருப்பார். ரீசன் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காந்தி கிராமிய யூனிவர்சிட்டி. எதுங்க? அது நிகேதன். காந்தி நிகேதன். ஒரே ஒரு தெளிவு மட்டும் பார்த்துருவோம். 40 முடிச்சு. இப்போ 41 அடுத்த கிளாஸா 1940. அக்டோபர் 13 தனிநபர் சத்தியாகிரகம். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் அக்டோபர் 13 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். இப்போ காந்தி என்ன பண்ணிருக்கோம், சத்தியாகிரகம் போடுற மேலே இப்போ 30 நடந்திருக்கும், 1930 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா சத்தியாகிரகம் போடுறோம் அப்படிங்கிறது நீங்களே இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிங்க. தனிநபர் அப்படிங்கிறது நீங்களே இண்டிவிஜுவலாக பண்ணிக்கன்னு சொல்லியிருப்பாரு.
அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க, முதல் சத்தியாகிரகி யார்? இந்தியா லெவலில் முதல் சத்தியாகிரகி யார்? சத்தியாகிரகி யார் அப்படின்னா ஆச்சாரியா வினோபாவே. ஆச்சாரியா வினோபாவே. வினோபாவே. ஆச்சாரியா வினோபாவே. பூதாம் மூவ்மெண்ட், பூதாம் இயக்கம்லாம், பூமிதான இயக்கம்லாம் கொண்டு வந்திருப்பார். பூமிதான இயக்கம் அப்படின்னா யார்ட்டெல்லாம் சொத்து அதிகமாக இருக்கோ பிரித்து மற்றவங்களாம் ஏழைகளாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பூமிதான இயக்கம். அது பண்ணது வந்து ஆச்சாரிய வினோபாவே. அவர் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. கொஸ்டின் கேட்பாங்க, முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படி யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே. 2 டேட்டா இருக்குங்க. இது வந்து அக்டோபர் 13 இருக்குது, அக்டோபர் 17 கூட இருக்குது. இது வந்து எந்த டேட் போடலாம் கரெக்டு தான். 2 டேட் இருக்குது. சரிங்களா? அது போடலாம் கரெக்டு தான் உங்களுக்கு. அப்புறம் இது ஃபஸ்ட்டு ஒரு சத்தியாகிரகி அப்படிங்கிறது ஆச்சாரிய வினோபாவே. செகண்ட் அப்படிங்கிறது யாருன்னா நேரு. செகண்ட் வந்து நேரு. தேர்டு வந்து பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். ஃபோர்த் வந்து நேதாஜி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில பேர் கொண்டு இருப்பாங்க. இதுக்காக தான் இது நடத்தினேன்னே. டிஎஸ்எஸ் ராஜன். தமிழ்நாட்டில் முதல் சத்தியாகிரகி யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன். தனிநபர் சத்தியாகிரகிங்க அந்த கொஸ்டின் கேட்பாங்க, கரெக்டாக பார்த்துங்க. தமிழ்நாட்டில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன். இந்தியா லெவலில் அப்படின்னா ஆச்சாரிய வினோபாவே. ஆச்சாரியா வினோபாவே. டிஎஸ்எஸ் ராஜன். செகண்ட் யாருன்னா ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார். செகண்ட் யார்? ராஜகோபாலாச்சாரியார். மூணாவது யார் அப்படின்னா 3 வரைக்கும் போதும், சத்தியமூர்த்தி இருக்கார். மூணாவது வந்து சத்தியமூர்த்தி. நாலாவது வந்து பிரகாசம். அஞ்சாவது வந்து மாப்போசி. சும்மா நான் வச்சுங்க, ஃபஸ்ட்டு 2 தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு தான் கேட்பாங்க அதிகமாக. எல்லாம் சும்மா நான் வச்சுங்க, அடுத்தடுத்து ஆர்டர் கேட்க மாட்டாங்க, பார்த்து நான் வச்சுக்கோங்க. மாப்போசி. மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம். மாப்போசி. சிலம்பு செல்வர்னு சொல்லுவாங்களா? சிலம்பு செல்வர் மாப்போசி. ஏன்னா நீ தமிழ் படிக்கணும், என் தமிழ் எதுவும் படிக்கிறதுன்னு நினைக்கிறேன் இப்போ. சரிங்களா? இன்னும் பார்த்துடலாம். உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம். வேதாரண்யத்தில் பார்த்தோம். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம்னா யார் பார்த்தோம் இப்போ? வேதாரண்யம். ராஜகோபாலாச்சாரியார். இது வந்து மெட்ராஸில் அப்படிங்கும்போது சென்னையில் யார் தலைமை தங்கியிருப்பா அப்படின்னா டி பிரகாசம். டி பிரகாசம் தலைமை தங்கியிருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆந்திர கேசரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆந்திர கேசரி. அவ்வளோதான், இதோட போதும். இவர் வந்து 1946 சிஎம் இருந்திருப்பார். சென்னை மாகாணத்தோட சிஎம் யாருன்னா பிரகாசம் தான். ஆந்திரா பிரிச்சுருவாங்களா தமிழ்நாட்டிலேருந்து? சென்னை மாகாணத்துலேருந்து ஆந்திரா பிரிஞ்சு போயிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சிஎம்மாக இருக்கிறது இவர் தான். ஆந்திராவுக்கு சிஎம்மாக இருக்கிறது இவர் தான். 1946 காங்கிரஸ் கட்சியோட சிஎம் முதல்வராக இருக்கிறது இவர் தான். சரி, இதோட போதும். சரிங்களா? இது வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் போடுவாங்க, அப்போ பார்த்துப்போம். சரி, தேங்க்யூங்க. எதுவும் ஆடியோ எதுவும் கேட்காது. சரிங்களா? அதனால் இதோட முடிச்சுக்கலாம். டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் மேம்கிட்ட இன்டிமேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். கரெக்டாக படிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இதை படிங்க, நல்லா படிங்க. ஸ்கூல் புக் படிங்க. 10th வரைக்கும் 10th புக் எடுத்து படிங்க. 10th புக்கில் இதில் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இருக்காது. இது ஒரு கதை மாதிரி இருக்கும். அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை படிங்க. இது வரைக்குமே நான் எக்ஸாம் 2-3 எக்ஸாம் எழுதுறதுலேருந்து எல்லாமே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை தாண்டி கேட்குற போது யாராலையும் எழுத முடியாது. அதான் உண்மை. இது கரெக்டாக படிச்சுட்டே வந்துட்டுருங்க. தேங்க்யூங்க.